இது வெற்றியின் நேரம். கர்த்தருடைய வார்த்தை திரும்புவோம். யாத்ராகமம் 3வது அதிகாரம் 8வது வசனம். அவர்களை எகிப்தின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை இந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் ஏமோரியரும் பெர்சியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலம் விசாலமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்க நான் இறங்கினேன். பல 100 ஆண்டுகள் அடிமைத்தனத்தில் இருந்த மக்களை கர்த்தர் விடுதலையாக்கி அவர்களுக்கு ஒரு நல்ல வாழ்வை கொடுத்தார் என்பதை தொடர்ந்து நாம் பார்க்கிறோம். இது கிறிஸ்தவ ஜீவியத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. ஆகவே கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் என்ற உள்ளத்திலே வாரும் என்ற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு இடம் கொடுங்கள். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் நம்முடைய கிறிஸ்தவ ஜீவியம் நல்ல ஜீவியம் என்பதை அங்கீகரியுங்கள். எல்லாரும் சொல்லுவோம், இந்த கிறிஸ்தவ ஜீவியம் பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசம். மறுபடியும் சொல்லுவோம், இந்த கிறிஸ்தவ ஜீவியம் பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசம். எல்லாரும் கரங்களை தட்டி சோதரிப்போம். அருமையான இந்த கிறிஸ்துவ ஜீவியத்தில் ஜெபம் முக்கியமான பங்கு வகிக்கிறது. ஜெபம் என்பது விசாலமான ஒரு சப்ஜெக்ட். அதில் தகப்பன் பிள்ளை உறவு முக்கியமான ஒரு பங்கை வகிக்கிறது. தேவன் நம்முடைய தகப்பன், நாம் அவருடைய பிள்ளைகள். தேவன் நமக்கு சுதந்திரத்தை வைத்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. வாசிக்கலாம். கலாத்தியர் 4வது அதிகாரம் 4-7. ஆகையால் இனி நீ அடிமையாயிராமல் புத்திரனாயிருக்கிறாய். நீ புத்திரனே ஆனால் கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய சுதந்திரனுமாய் இருக்கிறார். எல்லாரும் சொல்லுவோம், நான் புத்திரன், நான் தேவனுடைய சுதந்திரனாயிருக்கிறேன். யோவான் 1:12 சொல்லுகிறது, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அவரை உள்ளத்திலே ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாயிருக்கிறார்கள். பிள்ளைகள் எல்லாருக்கும் சுதந்திரம் உண்டு என்று வேதம் திட்டமாய் சொல்கிறது. ரோமர் 8:17 ஏற்கனவே வாசித்தோம். நான் பிள்ளைகளானால் சுதந்திரமாமே, பிள்ளைகளானால் சுதந்திரமாமே என்று ரோமர் 8:17 நாம் வாசிக்கிறோம். அருமையானவர்களே, ஆகவே தேவன் நமக்கு பலவிதமான சுதந்திரங்களை வைத்திருக்கிறார். போன வாரத்தில் நான் காண்பித்தேன், செத்ததுக்கு அப்புறம் பரலோகத்தில் சுதந்திரம். இந்த பூலோகத்தில் வாழும்போது பூலோகத்தில் பலவிதமான சுதந்திரங்களை தேவன் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். எல்லாரும் தேவனுடைய அன்புக்காக கரங்களை உயர்த்தி கர்த்தரை சோதரிப்போம். எந்த தகப்பனும் ஆயத்தம் பண்ணாத ரீதியில் இந்த தேவன் நமக்கு நன்மைகளை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்தவ ஜீவியங்கிறது பாருங்கள், ஒரு பரிதாபமான ஒரு ஜீவியம் என்ற ரீதியில் அநேக இடங்களில் போதிக்கப்படுகிறது. மக்கள் அதை நம்புகிறார்கள். அதுக்கப்புறம் ராத்திரி பகலாக உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுறாங்க. வாழ்க்கை பரிதாபமாக தான் இருக்கிறது. காரணம், என்ன நம்புகிறோமோ என்ன பேசுகிறோமோ அதுதான் நம்முடைய எதிர்காலம். அவை தான் கர்த்தர் சத்தியவேதத்தை கொடுத்திருக்கிறார். இதை வைத்து இந்த மனதை புதிதாக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கிறிஸ்தவ ஜீவியம் நல்ல ஜீவியம், பாலையும் தேனையும் கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அதற்காக கல்வாரி சிறுவிலே கடைசி சொட்டு ரத்தத்தை சிந்தியிருக்கிறார். இதெல்லாம் புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் தகப்பனை காட்டிலும் இந்த இயேசு 1000 மடங்கு நல்ல தகப்பன். திட்டமாய் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த ரீதியில் தான் ஜெபத்திலே அவரை அணுக வேண்டும். அவை ஜெபம் என்பது கெஞ்சுறதும் மன்றாடுறதும் பாருங்கள், ஒரு பிச்சை எடுக்கிற மாதிரி பாருங்கள், தவிக்கிறது இல்லை. நம்முடைய தகப்பனிடத்திலிருந்து அருமையான இந்த பங்கை சுதந்திரிப்பது தான் ஜெபம். மறுபடியும் சொல்லுகிறேன், கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற பாலையும் தேனையும் அருமையானே நல்ல பங்குகளை சுதந்திரிப்பது தான் ஜெபம். ஆகவே ஜெபத்தில் தேவனோடு போராட வேண்டிய அவசியம் இல்லை. இதை நாங்கள் தாராளமாக சொல்கிறோம். ஆனால் கிறிஸ்தவ உலகத்தில் வெளியே போய் சொன்னால் அவங்க சொல்லுவாங்க தேவ தூஷணம்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க வாழ்நாள் பூராவும் தேவனோடு போராடிட்டு தான் இருக்கிறார்கள். ஆயிரமான மக்கள் ஜெபம்னா கர்த்தரத்தில் போராடணும், சிங்காசனத்தை அசைக்கணும். ஒருத்தர் சொன்னார், பரலோகத்துடைய வாசலை வேட்டு வச்சு என்ன செய்யணும், தகுக்கணும்னு சொன்னார். பரலோகத்துடைய வாசல் அருமையான நம்ம சிவாசி பட்டாசு வச்சு தகுக்க முடியாது. அருமையானது நல்லா அருமையாக கர்த்தர் கட்டி வச்சிருக்காரு. பரலோகத்துடைய சிங்காசனம் என்ன செய்யாது, அசையவே அசையாது. நம்ம எல்லாரும் சேர்ந்து வாழ்நாள் போகாமல் அசைய பிரயாசப்பட்டாலும் அது அசையாது. அசைக்க வேண்டிய தேவையில்லை. காரணம், அன்பின் தேவன் அப்பா அங்கே உட்கார்ந்துருக்கிறார். அவர் உட்கார்ந்துருக்கனால தான் உயிரோடு என்ன செய்கிறோம், இருக்கிறோம். நான் சொல்கிறேன், கர்த்தாவே நல்லா உட்காந்துருங்க ஆண்டவரே, அதனால தான் நான் பிழைச்சிருக்கிறேன்.
நான் நிர்மூலமாக இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. அவரை சிங்காசனத்தில் தள்ளி விடுறது நம்ம வேலை இல்லை. பாருங்கள் அருமையானவர்களே, ஞான அறிவில்லாத மக்களுக்கு பாருங்கள் வேண்டாத வேலையில் இன்றைக்கி செய்து கொண்டு இது ஒரு பெரிய எழுப்புதல் ஜெபம் மாதிரி. வாருங்கள் அசைப்போம், வாருங்கள் சிங்காசனத்தை. உடனே ஒரு கூட்டம் போய் உடனே போய் அசைக்க போகுது. நீங்கள் தான் அசைவீங்க, அவர் அசைய மாட்டார். தேவனோடு போராட வேண்டிய ஒரு அவசியம் இல்லை. ஒருத்தர் கேட்டார், அப்போ யாக்கோபு போராடினான் இல்லையா அன்றைக்கு? வாசிப்போம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 32வது அதிகாரம் 22. ராத்திரியில் யாக்கோபு எழுந்திருந்து தன் 2 மனைவிகளையும் தன் 2 பணிவிடைக்காரிகளையும் தன்னுடைய 11 குமாரையும் கூட்டிக் கொண்டு யாப்போக்கு என்கிற ஆற்றின் துறையை கடந்தான். அவர்களையும் சேர்த்து ஆற்றை கடக்க பண்ணி தனக்கு உண்டான யாவையும் அக்கறைப்படுத்தினான். யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனுடனே போராடினார். கவனிங்க, நாம் சொல்கிறோம் யாக்கோபு கர்த்தர்கிட்ட போராடினா அப்படின்னு. ஆனால் பைபிளில் போட்டிருக்கு கர்த்தர் வந்து யாக்கோபோட என்ன செய்தாராம்? போராடினாராம். தலைகள் இருக்குது. யாக்கோபு கர்த்தர்கிட்ட போராடலைங்க, கர்த்தர் யாக்கோபினிடத்தில் என்ன செய்தார்? போராடினார். ஏன் கர்த்தர் யாக்கோபோடு வந்து போராடினார்? அவன் வந்து ஆசீர்வாதத்துக்காக அருமையானவர்களே வந்து ஜெபிக்க வந்திருக்கிறான் யாப்போக்கு நதியின் ஓரத்தில். யாக்கோபை கர்த்தர் அருமையானவர்களே முழு மனதோடு நேசிக்க முடியாது. காரணம், யாக்கோபுனா எத்தேன்னு அர்த்தம். ஆகவே இவனை இஸ்ரவேலாக மாற்றும்படி கர்த்தர் அவனோடு போராடின ஒரு காட்சியை அங்கே நாம் பார்க்கிறோம். ஆளை மாத்துறாரு பாருங்க. எத்தனா இருந்த யாக்கோபை தேவனுடைய இளவரசனாக கர்த்தர் அங்கே மாற்றுகிறதற்காக அவனோடு போராடுகிறது பார்க்கிறோம். கடைசியில் அவன் பேரை மாற்றினார். இன்னொரு விதத்தில் சொல்ல போனால் அவன் ஆளை என்ன செய்தார்? மாற்றினார். மாற்றின உடனே அருமையானவர்களே ஆசீர்வாதம் அவன் தன்னின் மேலே வந்து தங்க ஆரம்பித்தது. இஸ்ரவேல்னு சொன்னால் ஆசீர்வாதத்தினுடைய ஒரு புருஷன் அர்த்தம். கவனிங்க, அவை யாக்கோபு கர்த்தத்தில் போராடவில்லை, கர்த்தர் உன்னத்தில் போராடினார். எதற்காக போராடினார்னு சொன்னால் இவன் ஆளை மாற்றுறதுக்காக. எத்தனா இருக்கிற மனிதனை தேவனுடைய பிரபுவாக மாற்றுவதற்காக கர்த்தர் போராடினார். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நாம் ஏற்கனவே இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி புண்ணியத்தினாலே இஸ்ரவேலராய் இருக்கிறோம். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை சோதரிப்போம். நான் வந்து இன்னைக்கு யாக்கோபு கிடையாது, எத்தன் கிடையாது. இயேசு கிறிஸ்து என்னுடைய எல்லா பாவங்களையும் எல்லா அக்கிரமங்களையும் அவர் மேலே கல்வாரி சிலுவை போட்டுக்கொண்டு எனக்காக யாக்கோபின் ரூபத்திலே சிலுவையில் தொங்கி அருமையானவர்களே அவரே இஸ்ரவேலாக மாறி இன்றைக்கு என்னை இஸ்ரவேல்லாம் என்ன செய்திருக்கிறார்? ஏற்கனவே மாற்றி இருக்கிறார். என்றைக்கு இயேசுவே என்ற உள்ளத்துக்குள்ளே வாரும் என்று நான் ஜெபித்தேனோ அன்றைக்கே நான் இஸ்ரவேலன். ஆகவே இன்றைக்கு நான் வந்து கர்த்தரத்தில் போராட வேண்டிய அவசியம் இல்லை. நான் ஏற்கனவே ஆசீர்வதிக்கப்பட்டவன். கவனிங்க, ஆக பாரம்பரியமாக குருட்டாட்டமாக கிறிஸ்தவ உலகத்திலே பல 100 ஆண்டுகள் செய்கிற சில காரியங்களை தூர தள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. தேவன் நம்முடைய பரம தகப்பன், அவரிடத்திலே போராட வேண்டிய எந்த அவசியமே கிடையாது. இன்றைக்கு போராடுறதுக்கு கர்த்தர் அழைக்கல. கர்த்தர் கல்வாரி சிலுவையில் போராடி பிசாசோடு போராடி ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற நன்மைகளை சுதந்திரிக்கும்படி கர்த்தர் அழைத்திருக்கிறார். எல்லாரும் சொல்லுவோம், கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற நன்மைகளை சுதந்திரிக்கும்படி கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார். மனதில் ஆழமாக பதியட்டும். ஏன்னா நாளெல்லாம் போராடிட்டு இருந்தீங்கன்னா வீண். அருமையானவர்களே, கர்த்தர் சொல்றாரு, வந்து சோந்தரி, நான் கல்வாரிச்சில் உனக்காக பிசாசோடு போராடி இந்த பங்குகள் எல்லாம் கஷ்டப்பட்டு ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கேன். இப்போ நான் போராட போனேன்னு சொன்னால் நீ என்ன கடவுளா? இயேசுவா? நீ தாழ்த்துவனை தாழ்த்து, சத்தியத்தை கற்றுக்கொள். அப்பா ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற நன்மைகளை கண்ணை திறந்து பாரு. வரும்போதே ஆண்டவரே உமக்கு நன்றி, இதுக்கெல்லாம் நான் ஒன்றும் கொடுக்கல, ஆனால் நீராகவே மனம் வந்து எல்லாவற்றையும் என்ன செய்திருக்கிறீர்? சம்பாதித்திருக்கிறீர். அருமையான கவனியுங்கள். ஆகவே சுதந்திரிக்கும்படி கர்த்தர் அழைத்திருக்கிறார். இந்த தேவன் நல்ல பங்குகளை மாத்திரம் நமக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 11. ஆகையால் பொல்லாதவர்களாய் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை மாத்திரம் கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்திற்கு உங்கள் பிதா தம்முடைய பிள்ளைகளுக்கு நன்மையான ஈவுகளை மாத்திரம் கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? மறுபடியும் வாசிக்கிறேன். பொல்லாதவர்களாய் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு
நல்ல ஈவுகளை மாத்திரம் கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்திற்கு உங்கள் பிதா தம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை மாத்திரம் கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அதிக நிச்சயம் அல்லவா? அதிக நிச்சயம் அல்லவா? இந்த நிச்சயத்தெல்லாம் ஜெபத்தில் என்ன செய்ய வேண்டும்? வர வேண்டும். எங்கள் அப்பா எனக்கு நல்ல பங்கை மாற்றம் தான் நினச்சிருக்கிறாரு, ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். உலகத்தில் தீமைகள் இருக்கிறது, எல்லாத்துக்கும் கர்த்தர் காரணர் கிடையாது. பிசாசு எல்லாத்துக்கும் காரணராக இருக்கிறான். அவன் பிள்ளைகளுக்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் கூட தீமையான ஈவுகளை கொடுப்பதற்கு அருமையான முயற்சி பண்ணுறான். அவன் பிள்ளைகளுக்கு தடையில்லாமல் கொடுத்துருவான். தேவனுடைய பிள்ளைகளுக்கு அருமையான தீமையான ஈவுகளை கொடுப்பதற்கு முயற்சி பண்ணுகிறான். ஆனால் நம்முடைய பரம தகப்பன் அவருடைய பிள்ளைகளுக்கு நன்மையான ஈவுகளை மாத்திரம் என்ன செய்கிறாரு? கொடுக்கிறார் எழுதப்பட்டிருக்கிறது. வாழ்க்கையில் தீமைகள் வரும்பொழுது மக்கள் குழம்பி போய் விடுகிறார்கள். ஒரு நாளும் அருமையான தேவன் நம்முடைய தகப்பனிடத்திலிருந்து வரவில்லை. காரணம், அவர் நல்ல ஈவுகளை மாத்திரம் என்ன செய்கிறாரு? கொடுக்கிறார். ஆகவே வியாதிகள், பிரச்சனைகள், வேதனைகள் வரும்போது முதலாவது எண்ணம், இது எங்கள் அப்பாட்டிருந்து வரல, இது பிசாசினத்திலிருந்து என்ன செய்திருக்கிறது? வந்திருக்கிறது. எங்கள் அப்பா நல்ல பங்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ஆரோக்கியம், சௌக்கியம், சுகம், சமாதானம், பலம், இவைகளை மாத்திரம் கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். இயேசு பிசாசு கிடையாது, பிசாசு இயேசுவும் கிடையாது. இயேசுவும் பிசாசும் அவருடைய வேலைகளை இது வரைக்கும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டதே கிடையாது. அநேக மக்கள் நினைக்கிறது போல பிசாசு இயேசுநாதருடைய கையாள் கிடையாது. பாருங்க, சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னா பிசாசு இயேசுநாதருடைய கையாள். விடிய காலம் வந்தோடனே ஆஃபீஸில் ஆடாளி மாதிரி நிற்கிறான். இங்கே வாப்பா, அவனுக்கு ஒரு வேலை இருக்குது, இன்றைக்கி பழங்காலத்தில் போய் இந்த குறிப்பிட்ட விசுவாசி காலை ஒடிச்சிட்டு கரெக்டாக இங்கே ரிப்போர்ட் கொடுக்கணும்னு கத்த சொல்கிற மாதிரியும், அவங்க கரெக்டு ஆமாம் சாமி நான் சொன்ன மாதிரி செய்துடுறேன்னு சொல்லிட்டு சாயங்காலம் ஆண்டவரே கரெக்டாக செய்துட்டேன் ஐயா, வெரி குட், நாளைக்கு உனக்கு ஒரு வேலை இருக்குது, அங்கே ஜெயந்தபுரத்துக்கு போகணும். பிசாசு ஆண்டவருக்கு என்னமோ அருமையான ஆஃபீஸ் பாய் மாதிரியும், கர்த்தர் தான் பிசாசுக்கு ஆர்டர் கொடுக்குற மாதிரி இன்றைக்கு மக்கள் யோசித்துக்கிட்டு பாருங்க, குழம்பி போய் கொண்டு கிடக்கிறார்கள். முதலாவது வியாதி கஷ்டங்கள் வரும்போதே பிசாசு தேவனுக்கு எதிரி, இரண்டாவது எனக்கு எதிரி, எல்லா நன்மைக்கும் எதிரி, பாதாளத்தினுடைய தூதனமே. இது அவனிடத்திலிருந்து வந்திருக்கிறது. கர்த்தர் இதுக்கு பதிலாக நல்ல பங்கை ஏற்கனவே என்ன செய்திருக்கிறார்? ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். கர்த்தர் ஒரு நாளும் வியாதியை கொடுக்க போகிறதும் இல்லை, பிசாசு ஒரு நாள் ஆரோக்கியத்தை கொடுக்க போகிறதும் இல்லை. கவனிங்கள், அது வேற இது வேற, ஜீவன் வேற, மரணம் வேற, ஒளி வேற, இருள் வேற, இயேசு வேற, பிசாசு வேற. திட்டமாய் மனதில் அருமையான ஒரு தெளிவு இருக்கும் பொழுது ஜெபத்தில் நல்ல பங்கை எடுத்துக்கொள்வதற்கு நாம் ஒரு நல்ல ஒரு விசுவாசத்தோடு தைரியத்தோடு வருவதற்கு அது உதவியாக இருக்கும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். எல்லாரும் சொல்லுவோம், பொல்லாதவனாய் நான் என் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது என்னுடைய பரமபிதா எனக்கு நல்ல ஈவுகளை மாத்திரம் கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? எல்லாரும் கரங்களத்தில் சோதரிப்போம். ஆகவே தீமைகள் பிள்ளை இல்லாத குறையா இருக்கலாம், அது வியாதியா இருக்கலாம், அல்லது தரித்திரமா இருக்கலாம், இவள் பிசாசனத்தில் வந்திருக்கிறது. அதற்கு மாற்றாக கர்த்தர் அருமையான ஒரு நிவாரணமாக நல்ல ஈவுகளை ஏற்கனவே ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். இப்போ நம்முடைய வாழ்க்கையில் வந்திருக்கிற தீமைகளை மாற்றுவதற்கு கர்த்தரிடத்தில் வருகிறோம். அந்த நல்ல ஈவுகளை அருமையானே சுதந்திரிப்பதற்காக கர்த்தரிடத்தில் வருகிறோம். இந்த நிச்சயத்தோடு கர்த்தரிடத்தில் வரும்படி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். வாசிக்கலாம், யாக்கோபின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 16 வாசிப்போம். என் பிரியமான சகோதரரே, மோசம் போகாதிருங்கள். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதியிலும் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமை நிழலும் இல்லை. இங்கே சகோதரர்கள், என் பிரியமான சகோதரர்களேன்னு எழுதுகிறார் யாக்கோபு. விசுவாசிகளுக்கு பாருங்க, ரட்சிக்கப்பட்டு பரிசுத்தாய் பெற்றவர்களுக்கு மோசம் போகாதிருங்கள். அதாவது நல்லவங்க தான் பிரியமான சகோதரன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் சொல்றாரு மோசம் போகாதிருங்கள். எதிலே மோசம் போகாதிருங்கள்? உங்களுடைய மனதிலே மோசம் போவதற்கு இடம் கொடுக்காதீங்க. ஏன்னா இது கர்த்தர் தான் தீமை வந்திருக்குமோ, என்ன நோக்கத்தோடு கொடுத்துருக்கிறாரோ, என்ன நான் படிச்சுக்கணுன்னு அவர் நினைக்கிறாரோ, என்ன பாடம் எனக்கு இதில் வச்சிருக்கிறாரோன்னு சொல்லி நினச்சி மோசம் போகாதிருங்கள். மனதிலேருந்து எண்ணம் வந்துச்சுன்னா ஜெபம் தொலைஞ்சுது, அவ்வளோதான், பதில் வராது. வரும்போதே சில ஆயத்தங்களோடு கர்த்தரிடத்தில் ஜெபத்தில் வர வேண்டியது இருக்கிறது. மோசம் போகாதிருங்கள். ஆகவே இன்றைக்கும் மாதிரி தான் அன்றைக்கு விசுவாசிகள் இருந்திருக்கிறாங்க.
அவர்களுக்கு யாக்கோபு ஒரு எச்சரிப்பு கொடுக்கிறார். ஜெபத்தில் வரும் பொழுது ஒரு தெளிவோடு வா. தேவன் நமக்கு தெளிந்த புத்தியின் ஆவி என்ன செய்திருக்கிறார், கொடுத்திருக்கிறார். ஒரு தெளிவோடு வா. என்ன தெளிவுன்னு சொன்னா அடுத்த வசனத்தில் சொல்றாரு, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் மாத்திரம் பரத்திலே உண்டாகி ஜோதியின் பிதாவிடத்திலிருந்து என்ன செய்கிறது, இறங்கி வருகிறது. இந்த தீமை ஒருவேளை கர்த்தரிடத்திலிருந்து வந்திருக்குமோ யோசிக்காத. முதல்ல மனதை தெளிவு பண்ணு. ரெண்டாவது ஜெபம் பண்ணவா. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் மாத்திரம் பரத்திலே உண்டாகி ஜோதியின் பிதாவிலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் எந்த விதமான மாறுதலும் வேற்றுமை நிழலும் இல்லை. ஜோதிகளின் பிதா, ஜோதினா சூரியனுக்கு அங்கே தேவனை ஒப்பிடுகிறது பார்க்கிறோம். சூரியன் ஒரு ஜோதி, உங்களுக்கு தெரியும். காலமை தோன்றுகிறது, மாலையிலே மறைகிறது, அதில் மாற்றம் ஏற்படுகிறது. அருமையான காலமை கிழக்க இருக்க சூரியன் மாலையிலே மேற்கே வந்து விடுகிறது. காலையில் எல்லா நிழலும் மேற்கு பக்கமாக விழுகிறது. மாலையில் அதே சூரியன் அந்த மரங்களுடைய நிழல் வந்து கிழக்கு பக்கமாக என்ன செய்கிறது, விழுகிறது. ஒரு மாற்றம் இருக்கிறதை பார்க்குறோம். ஆஃபீஸுக்கு போகிறாங்க, யாரோ ஒரு மோட்டர் சைக்கிளை அருமையாக நிழல் இருக்குதுன்னு நிறுத்திட்டு போகிறாரு. ஆஃபீஸ் வேலையை முடிச்சுட்டு இங்கே இறங்கி வந்தால் பூரா அப்படியே வெட்ட வெயிலில் கிடக்குது. சூரியன் அருமையான ஒரு மாற்றத்தை உண்டாக்குறது பார்க்குறோம். ஆனால் ஜோதிகளின் சூரியனத்தில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. காலமை நன்மை செய்கிறதும் சாயங்காலம் தீமை செய்கிறதும், காலமை ஆரோக்கியத்தை கொடுக்குறதும் சாயங்காலம் வியாதியை கொடுக்குறதும் சுவாதிக்கிறதும் இதெல்லாம் கடவுள்கிட்ட இல்லவே இல்லைன்னு திட்டமாக நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். இந்த தெளிவோடு தான் அருமையானவர்களே ஜெபத்திலே கர்த்தரை அப்ரோச் பண்ணணும். மனதில் 10 குழப்பத்தை வச்சுக்கிட்டு கர்த்தர் வந்து ஜெபிச்சா கண்ணீர் விடலாம், ஜெபிக்கலாம், மன்றாடலாம், பதில் வராது. உபவாசிக்கலாம், பதில் வராது. அவைகளெல்லாம் கண்டிஷன் கிடையாது. கண்டிஷன் ஆள் மனுஷன், என்னுடைய மனது, என்னுடைய வாய், விசுவாசி, என்னுடைய வாழ்க்கை. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். யுவர் லைஃப் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் எனிதிங். எல்லாத்த காட்டிலும் நீ, அதுதான் கர்த்தருக்கு முக்கியம். அகில லோகத்திலும் ரொம்ப முக்கியமான காரியங்கள் 2. ஒன்று தேவன், அடுத்தது விசுவாசி மனிதன். இதுதான் முக்கியம். அது கர்த்தர் சொல்ற நல்ல தெளிவா புஸ்தகத்திலிருந்து கர்த்தரை பற்றி, அப்பாவை பற்றி ஒரு தெளிவுக்குள்ள வா. அதுக்கப்புறம் ஜெபத்தில் வா. பதில் பெற்றுக்கொள்வதற்கு அது ஏதுவாக இருக்கும். கர்த்தர் காலமாக ஒரு மாதிரி, சாயங்காலம் ஒரு மாதிரி, வருஷ ஆரம்பத்தில் ஒரு மாதிரி, வருஷ கடைசியில் ஒரு மாதிரி, இப்படி கிடையாது. அருமையான பாருங்க, இன்றைக்கி சில மக்கள் பாருங்கள், வருஷ ஆரம்பம்னு சொன்னால் அவங்க ரொம்ப ஒரு மாதிரி எமோஷனல் ஆயிடுவாங்க. ரொம்ப ரொம்ப ஒரு எக்ஸைட்டடாக இருப்பாங்க பாருங்கள். போ ஆள் சோர்ந்து போயிடும். அருமையான வருஷ ஆரம்பத்திலையும் வருஷ கடைசிலையும் எல்லாவற்றிலும் தேவன் மாறாதவராகவே இருக்கிறார். நான் கர்த்தர், நான் மாறாதவர். அவர் வருஷ ஆரம்பத்தில் நல்லவர், வருஷத்தின் கடைசி இல்லை நல்லவர், காலமே நல்லவர், நடுராத்திரி நல்லவர். மாற்றமே கிடையாது. நான் கர்த்தர், நான் மாறாதவர். இயேசு கிறிஸ்து நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர். ஆகவே தான் சங்கீதக்காரனாய் தாவீது சொல்லுறான், நான் நம்புகிற கண்மலை நீர். அசைகிற ஆளு கிடையாது. அங்கே இங்கேயும் இப்படி நாணல் மாதிரி அசைகிற ஆளு கிடையாது பாருங்க. ஆகவே எந்த தீமைகளும் அருமையானே கர்த்தரிலிருந்து வருகிறது. தீமையான இவள் பிசாசிலிருந்து வருகிறது. அதற்கு ஒரு நிவாரணமாக கர்த்தர் இருக்கிறார். பரிகாரியாக கர்த்தர் இருக்கிறார். அதை மாற்றி தரும்படி கர்த்தர் இருக்கிறார். அவரிடத்தில் இருக்கிறது எல்லாமே நம்முடைய பிரச்சனைகளுக்கு நிவாரணம் தான். God is not the problem in your life. He is the solution for your problems. தேவன் ஒரு நாள் நம்முடைய பிரச்சனை காரணர் அல்ல. எல்லா பிரச்சனைக்கும் தீர்வாக அவர் என்ன செய்கிறார், இருக்கிறார். அவர் கர்த்தர் நினைக்கும் பொழுது அவர் ரட்சகர், அவர் பரிகாரி, அவருடைய தேவையை சந்திக்கிறவர், அவர் என்னுடைய நிவாரணம். அவர் பிரச்சனைக்கு காரணம் கிடையாது. அருமையான எல்லா பிரச்சனைகளுக்கும் பிசாசு காரணமாக இருக்கிறான். எல்லா பிரச்சனைகளுக்கும் தேவன் தீர்வாக என்ன செய்கிறார், இருக்கிறார். அவர் கர்த்தத்தில் வரும் பொழுது அருமையான 10 கேள்விகளோடு வர்றதில்லை. நிவாரணம் பெறுவதற்காக நான் வருகிறேன், பதில் பெறுவதற்காக நான் வருகிறேன். இந்த தீய ஈவு மாறி நல்ல ஈவு எனக்கு வரும்படி நான் வந்து கர்த்தத்தில் வருகிறேன் என்பது நிச்சயத்தோடு அருமையான வரும் பொழுது பதில் பெற்றுக்கொள்வதற்கு அது எளிதாக இருக்கும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். வாசிப்போம். யாக்கோபின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. என்ன சொல்ல வேண்டும், என்ன சொல்லக்கூடாது என்று வேதத்தில் பல இடங்களிலே நாம் அருமையில் வாசிக்கிறோம். இங்கே சில விசுவாசிகள் அவங்க சொன்னாங்க, கர்த்தர் என்னை சோதிச்சுக்கிட்டு இருக்காரு, என்ன நோக்கம் வச்சிருக்கிறாரோ,
எப்போ சோதனையை முடிக்க போகிறாரோ சொல்லி பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதுதான் அவர் யாக்கோபு சொல்கிறாரு. இன்றைக்கி நம்ம பேசுகிற மாதிரி தான் அவங்களும் அன்றைக்கி பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க. நம்மளை மாதிரி தான் மனிதர்கள். அருமையானவர்களே கவனிங்க, இங்கே கர்த்தர் சொல்கிறார், சோதிக்கப்படுகிற எவனும் எவளும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் தீமையினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் தீமையினால் சோதிக்கிறவரும் அல்ல. எல்லாரும் சொல்லுவோம், தேவன் தீமையினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் தீமையினால் சோதிக்கிறவரும் அல்ல. பாருங்கள், எவனையும் தீமையினால கர்த்தர் சோதிக்கிறதுன்னு போட்டிருக்கு. ஏன்னா பொதுவாக இன்னைக்கு கிறிஸ்துவ சமுதாயத்திலே தேவன் சோதிக்கிறார்னு ஒரு எண்ணம் தான் வாட்டி வதைக்கிறது மக்களை. கர்த்தர் போட்டு வதைக்கிறாரு, என்னமோ சோதனை பண்ணிக்கிட்டு இருக்காரு, போச்சு அவ்வளோதான். என்ன ஜெபம் போனாலும் எல்லாம் வேஸ்ட்டு. ஏன்னா அதனால தான் நம்ம சொல்கிறோம், ஜெபம் 2வது இடத்தை பெறுகிறது, தேவனுடைய வார்த்தையும் அறிவும் முதலிடத்தை பெறுகிறது. தேவனுடைய வார்த்தையும் அந்த வார்த்தையினால் வருகிற ஞான அறிவும் முதலிடத்திலே வருகிறது. 2வது ஜெபம். கிறிஸ்தவ உலகத்திற்கு பெரிய வீழ்ச்சி என்னன்னு கேட்டால், வார்த்தையை குறித்து எந்த அறிவும் கிடையாது, பட்டுன்னு வரணும், ஜெபிக்கணும். அதனால தான் ஊழியக்காரன்னு இருக்கிறான், நாங்கள் இங்கே இருக்கிறோம், எங்கள் குடும்பம் உங்களை ஜெபத்திலே தாங்கி கொண்டே இருக்கிறது அப்படின்னா ஆட்களுக்கு அடையே அப்பா கடவுளை கூட இல்லை, இவங்க தான் நம்மளை தாங்கிட்டு இருக்காங்க போட்டிருக்குன்னு. அருமையான கவனி, நாங்கள் இங்கே உங்களை ஜெபத்தில் தாங்கலை, கர்த்தர் உங்களை தாங்குறாரு. அதை நாங்கள் உங்களுக்கு என்ன செய்கிறோம், சொல்லி கொடுக்குறோம். கர்த்தர் எங்களுக்கு கொடுத்துருக்க ஊழியம் என்னன்னு கேட்டால், உங்களை தாங்குகிற நல்ல கர்த்தரை குறித்து சரியான ஞான அறிவை உங்களுக்கு என்ன செய்யணும், கொடுக்கணும். முதலாவது புஸ்தகத்திலிருந்து அந்த அறிவோடு நீங்கள் கர்த்தரத்தில் வரும் பொழுது நீங்களே ஜெபித்து பதில் என்ன செய்யலாம், பெற்றுக்கொள்ளலாம். நாங்கள் உங்களை தூக்க வேண்டிய இல்லை, நாங்கள் உங்களை ராத்திரியெல்லாம் தாங்க வேண்டிய அவசியம் இல்லை. தூக்கணுன்னா செத்தே போவோம். நான் சொல்லிட்டேன், இவ்வளோ பேரையும் நாங்கள் தூக்குனா என்ன ஆகுது, எங்களுக்கு தூக்க முடியல. அதான் கர்த்தர் சொன்னார், ஒன்றையும் நான் தான் தூக்குறேன், அவங்களையும் நான் தான் தூக்குறேன். சொல்ல அவங்களுக்கு அதை அநேக ஊழியக்காரன மாதிரி உருட்டாத பெரட்டாத, சத்தியத்தை நல்ல தெளிவாக உண்மையாக இரு. ஒரு வாழ்க்கை தான், சீக்கிரமா ஒரு நாள்லேயே கர்த்தருடைய சமூகத்தில் போய் ஊழியக்காரங்க போய் நிற்க போகிறாங்க, சீக்கிரமாக வாழ்க்கை முடிந்து போகும். கர்த்தர் சொல்றார், உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே, உன்னை எஜமானுடைய சந்தோஷத்துக்கு என்னச்சி பிரவேசி. யாரையும் தாங்குறது இல்லை, எல்லாரையும் கர்த்தர் தாங்குகிறார். எல்லாரும் கரங்களை தட்டி சோதரிப்போம். ஆகவே அருமையான விளைவு, ஒரு மனிதனுக்கு ஞான அறிவு முதல்ல கரெக்டாக வந்துச்சுன்னா அவனே கரெக்டாக கர்த்தரத்தில் ஜெபம் பண்ணி பதிலை கண்டிப்பாக என்ன செய்யலாம், பெற்றுக்கொள்ளலாம். ஆகவே இங்கே விசுவாசிகளுக்கு அவர் சொல்லும் பொழுது, கர்த்தர் ஒருவனையும் பொல்லாங்கினால், பொல்லாங்குன்னு சொன்னால் தீமை, ஆங்கிலத்தில் ஈவில் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் ஒருவனையும் தீமையினால் சோதிக்கிறவர் அல்ல. எல்லாரும் சொல்லுவோம், என்னுடைய தேவன் ஒருவனையும் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல, எவனையும். அருமையால கவனிங்க, யாரையுமே சோதிக்கிறவர் அல்ல. அப்படின்னா அந்த சோதனை எங்கேருந்து வந்திருக்கிறது, சத்தமாக சொல்லுங்கள், பிசாசனத்தில் வந்திருக்கிறது. உலகத்தில் கடவுள் மாத்திரம் கிடையாது, அநேருக்கு என்ன எண்ணம்னா நானும் கடவுளும். இன்னொருத்தன் இருக்கான், அவன் தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம், எல்லா சோதனைகளுக்கும் காரணம். இப்போ அவனை முறியடிக்கிறதுக்கு தான் ஜெபத்திலே நாம் என்ன செய்கிறோம், வருகிறோம். நம்ம கஷ்டங்களுக்கு வந்து கர்த்தரிடத்திலிருந்து கொட்டி கண்ணீர் விட்டு கதறது கிடையாது. அருமையாக அவனை பழி வாங்குவதற்கு, அவனுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கு, அவன் தலையில் ஏறி மிதிப்பதற்கு, அவனுடைய தீய ஈவுகளை தூர மிதித்து தள்ளி கர்த்தர் வைத்திருக்கிற நல்ல ஈவுகளை அருமையாக எடுப்பதற்காக, சுதந்திரிப்பதற்காக ஜெபத்தில் வருகிறோம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இங்கே வந்து கண்ணீர் விட்டு கதறி கர்த்தருடைய மனசை மாற்ற வேண்டிய அவசியமே கிடையாது, அது அறிவினோம். காரணம், ஏற்கனவே நீ பிறக்கிறதுக்கு முன்னாடியே கர்த்தர் நல்ல ஈவுகளை ஆயத்தம் பண்ணி வைத்து விட்டார். காரணம், தீய பிசாசு இந்த பூலோகத்தில் இருக்க வரைக்கும், மனிதருக்கு சாகு வரைக்கும் பிரச்சனைகள் அருமையானே ஒரு சவாலாக இருக்கிறது. ஆகவே கர்த்தர் பிறக்கிறதுக்கு முன்னாடி நல்ல ஈவுகளை ஆயத்தப்படுத்தி வைத்து விட்டார். இப்போ நம்ம கண்ணீர் விட்டு மண்டாடி கர்த்தர் மனசை மாற்ற வேண்டிய அவசியமே கிடையாது. இப்போ அருமையான நல்ல தைரியம் கொண்டு அருமையான நல்ல ஈவுகளை பலவந்தம் பண்ணி எடுக்கும்படி கர்த்தர் உன்னை அழைக்கிறார். அழுகிறதுனால நல்ல ஈவுகள் படைக்கப்பட போறதில்லை. கல்வாரி கர்த்தர் கண்ணீர் விட்டு நல்ல ஈவுகளை ஏற்கனவே செய்து விட்டார், படைத்து விட்டார். இன்றைக்கு நாம் உட்கார்ந்து ஓன அழுகிறதுனால நல்ல ஈவுகள் உருவாக்கப்படவில்லை, ஏற்கனவே அவள் ஆயத்தம். கர்த்தர் புத்தகத்திலிருந்து அதை பாரு. ஓன் கண்ணீர்னால இல்லை,
நான் கெத்செமனே தோட்டத்தில் விட்ட கண்ணீர்னால நன்மையில் ஏற்கனவே ஆயத்தமாக இருக்கிறது. இப்போ அதை பிசாசை பழி வாங்கும்படி, அவனை வெட்கப்படுத்தும்படி நல்ல இவுகளை வைராக்கியம் கொண்டு நீ பலவந்தம் பண்ணி எடுக்கணும். வாசிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 11வது அதிகாரம் 12. யோவான் ஸ்நானன் காலம் முதல் இதுவரைக்கும் பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்துக் கொள்கிறார்கள். பாருங்கள், இயேசுநாதர் நல்ல இவளை எடுக்கிறதுக்கு வழியை சொல்றாரு. பாருங்க, அந்த பலவந்தமா எடுக்கணும் கத்த சொல்றாரு. ஏதோ ஒரு எதிர்ப்பு இருக்கிறது, அதான் சத்துரு. அருமையானவர்களே, எடுக்க விடாதபடி இன்றைக்கி நம்ம குழப்பிட்டு இருக்கிறோம். கத்த சொல்றாரு, மன தைரியமாய் பலவந்தம் பண்றதுக்கு தீர்மானம் பண்ணு. என்னை மாத்திரக்கு பிரயாசப்படாத, என்கிட்ட அழுவாத. காரணம், ஓன் கண்ணீர்னால பிரச்சனைகள் தீர்றதில்லை. கல்வாரி சிலுவையிலே நான் விட்ட கண்ணீர்னாலே பிரச்சனைகளுக்கு தீர்வு வந்திருக்கிறது. அறிவு, ஞான அறிவு. பாருங்க தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கி நாம் என்ன சொன்னால், கண்ணீர் விட்டு நம்ம பரிதாபத்தை பார்த்து கர்த்தர் ஏதாவது செய்ய மாட்டாரா? பிறக்கிறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் செய்துட்டாரு. எல்லாரும் கரங்களை வைத்து கற்று சோதரிப்போம். நீ கண்ணீர் விட்டுறதுக்கு முன்னாடியே எல்லாத்தையும் செய்துட்டாரு. ஆகவே நம்ம கண்ணீரில் இன்றைக்கி நம்முடைய பலவந்தம், எல்லாரும் சொல்லுவோம் பலவந்தம். பலவந்தம் பண்ணணும். மன தைரியம், ஒரு பிடிவாதம். கண்டிப்பாக இதை எடுக்காம விட மாட்டேங்க ஒரு நிலை. போன வார்த்தை நான் சொன்னது போல, என் பிதாக்களுடைய சுதந்திரம் இது. கல்வாரி சிலுவையில் ரத்தம் சிந்தி கர்த்தர் அப்பா அந்த பங்கை சம்பாதித்து வைத்திருக்கிறார். அதை விட்டுறக்கூடாது. வைராக்கியம், இதுதான் அருமையான விசுவாசத்தில் தேவன் எதிர்பார்க்கிற ஒரு குணநலன் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். கிறிஸ்தவ உலகத்தில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, யார் ரொம்ப அழுகிறாரோ அவர் தான் பெரிய பிரசங்கியார், அவர் தான் நல்ல மனதுருக்கமான பிரசங்கியார். அருமையான மனதுருக்கமான பிரசங்கியார் இல்லை, மனதுருக்கமான தேவன். அந்த மனதுருக்கத்தின் தேவன் ஏற்கனவே உங்களுக்கு நல்ல பங்குல செய்திருக்கிறார், ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். அதை எடுக்கிறது கண்ணீர் தேவையில்லை, அதை எடுப்பதற்கு பலவந்தம் தேவை, ஒரு வைராக்கியம் தேவை, ஒரு பெரிய ஒரு பிடிவாதமான ஒரு மனது. கர்த்தர் பட்சமான எடுக்காம விட மாட்டேன். காரணம், பிசாசை கண்டிப்பாக என்ன செய்யணும்? வெட்கப்படுத்தணும். இத்தனை நாள் என்னை வியாதியில் வச்சு வருத்தப்படுத்தினான், இன்றைக்கு ஆரோக்கியத்தை எடுத்து அவன் என்னை வெட்கப்படுத்துறது என்னுடைய தீர்மானம் என்கிற ரீதியில் வரும் பொழுது இவள் சிக்க ஆரம்பிக்கும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆரோக்கியம், சௌக்கியமும் பலமும் அருமையானவர்களே, குழந்தை பாக்கியம் அதே மாதிரி தான். உட்காந்து ஓன்னு அழுதுட்டு இருக்கிறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை. தேவனுடைய பிள்ளைகள் நான் வேதத்தை நான் பார்க்கும்போது, வேதத்தில் பாருங்கள், சாராய்க்கு பிள்ளை இல்லை, ரெபேக்காளுக்கு பிள்ளை இல்லை, அதுக்கப்புறம் ராகேலுக்கு பிள்ளை இல்லை, அன்னாளுக்கு பிள்ளை இல்லை, யோவான் ஸ்நானன் அம்மாவுக்கு பிள்ளை இல்லை. இத்தனை பேரை பற்றி இந்த புஸ்தகத்தில் ஏன் எழுதியிருக்குன்னு நான் யோசித்து பார்த்தேன். மனுஷருக்கு நேரில் சோதனையே இல்லாமல் வேற புதுசாக உங்களுக்கு சோதனை என்ன செய்யலை? வந்துடல. உங்களை மாதிரி மலடிகள் இருந்திருக்கத்தான் செய்கிறாங்க பைபிளில். எல்லாரும் இந்த நல்ல தேவனிடத்திலிருந்து பிள்ளையை பெற்றுக்கொண்டார்கள். அதான் விவரம். நாம் யோசிக்க, நாம மாத்திரம்தான் இந்த மாதிரி கஷ்டப்படுறோம். கடவுள் இந்த மாதிரி நம்மளை இந்த பாதை நடத்துறாரு. எல்லாமே தப்பு. அருமையான பிசாசி அன்றைக்கும் பெண்களை இந்த ரீதியில் இந்த தீய ஈவுகளை கொடுத்து தான் வச்சிருந்தான். ஆனால் அவர்கள் சும்மா இல்லை. இந்த நல்ல தேவனிலிருந்து பிடிவாதமாக அவர்கள் நல்ல பங்கை பிள்ளை என்ன செய்தார்கள்? பெற்றுக்கொண்டார்கள். பிடிவாதமாக. மறுபடியும் சொல்கிறேன், சும்மா ஓன்னு அழுதுட்டு இருக்க வரைக்கும் ஒரு காரியம் நடக்காது. அவள் என்னை சோகம் இல்லை, நான் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கேன். அழுதுகிட்டே இருக்க வேண்டியதான். நீங்கள் வருத்தப்படக்கூடாது. சத்தியத்தை நான் பேசுகிறேன். அழுதுகிட்டே இருக்கிற மாதிரி ஆயிரும். உதறி விட்டு அருமையான தேவனுடைய பிள்ளை பிசாச தலையில் ஏறி மிதிச்சு அவனை பழி வாங்க வேண்டும் என்கிற ஒரு நிலையில் நீட்ட முடியாத கையை நீட்டி பார்க்கணும், நீட்ட முடியாத காலை நீட்ட வேண்டும். எதை செய்ய முடியவில்லையோ இயேசுவின் நாமத்தில் நான் செய்ய போறேன்னு சொல்லி தீர்மானம் பண்ணணும். அத்தனையும் பிசாசுக்கு விரோதமாக எடுக்கிற ஆக்ஷன். இது மிக மிக அவசியம். இதுதான் இது ஜபத்திலே வருகிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இன்னைக்கு ஆவிக்கிற வந்து ஜபம்னா ஓன்னு உட்காந்து கத்தட்டு அழணும். ஜபம் ரொம்ப விசாலமான ஒரு விஷயம். ஒரு ஆவிக்குரிய உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். பிசாசு இன்னைக்கு விரோதியாக இருக்கிறான். அது கத்த சொல்றாரு, அவனை பழி வாங்குறது தான் நான் இருக்கிறேன். இப்போ நீ உனக்கும் அந்த எண்ணம் மனதில் என்ன செய்யணும்? ஆழமாக வர வேண்டும். அதனால தான் யோவான் 15 எழுதப்பட்டிருக்கிறது, நீங்கள் மிகுந்த ஜப கனிகளை கொடுக்கிறதுனாலே என் பிதா என்ன செய்வார்? மகிமைப்படுவார், எனக்கு சீஷராயிருப்பீர்கள். ஜப கனிகளை, ஜபத்தில் பதில்களை, நல்ல பலன்களை, நல்ல சுதந்திரங்களை எடுத்து நீங்கள் அனுபவிக்கும் பொழுது பிதா மகிமைப்படுவார், பிசாசு வெட்கப்படுவான். இதுதான் பரலோக தேவனுடைய திட்டம். ஆகவே
ஒரு பொல்லாத உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் அருமையானவர்களே. பிசாசு இந்த உலகத்தின் அதிபதியாக இருக்கிறான். அவன் ஒரு நாள் மாற மாட்டான். அவனுக்கு மனம் திரும்புதலே கிடையாது. அவனுக்கு நரகம்தான். மக்கள் எத்தனை தப்பு செய்தாலும் அவர்களுக்கு மன்னிப்பு இருக்கிறது. ஆனால் பிசாசுக்கு மன்னிப்பே கிடையாது. ஆகவே அவன் நரகத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி எத்தனை பேரை பழி வாங்க வேண்டுமோ அந்த முயற்சியில் தான் அவன் இருக்கிறான். அதான் எல்லா தீமைகளுக்கும் காரணம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். கர்த்தருக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது. இப்போ இதில் அழுகிற கூட்டம் ஜெயிக்க முடியாது. மிதிக்கிற கூட்டம் தான் என்ன செய்ய முடியும்? ஜெயிக்க முடியும். நம்முடைய தேவன் அழுகிற தேவன் கிடையாது. கெத்செமனே தோட்டத்தில் அழுதார். எதுக்குன்னு கேட்டால் நம்ம கண்ணீரை அவர் மேலே தூக்கி போட்டுக்கொண்டு நம்முடைய சார்பிலே அவர் அழுதார். ஆனால் ஒரு நாள் அருமையானவர்களே பிசாசை பார்த்து அவர் அழ போகிறதில்லை. பிசாசை மிதிக்கிற தேவன் வேதத்தில் எழுதப்படுகிறது. ஸ்திரீயின் வித்து சர்ப்பத்தின் தலை என்ன செய்வார்? நசுக்குவார், மிதிப்பார் அர்த்தம். ஆகவே தீமைகளை மிதிக்கும்படி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நன்மைகளை பலவந்தம் பண்ணி சுதந்திரிக்கும்படி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இவைகள் ஜெபத்திலே வருகிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 9. உங்களில் எந்த மனுஷன் ஆனாலும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானா? கொடுக்க மாட்டான்னு நீங்கள் சொல்லுங்க. ஏன் கொடுக்க மாட்டான்? பல்ல உடைச்சிரும். கல்லை கொடுத்தா பல்லு உடைச்சிரும் பாருங்க. சோறு இவ்வளவு சோறு சாப்பிட்றோம், ஆனால் ஒரு கல் கிடக்குது, அவ்வளோதான். நறுக்குன்னு அருமையான சோத்தையே மனுஷன் தூர தள்ளிடுறான் பாருங்க. பல்ல உடைச்சிரும். பல்ல உடைக்கிற எதையுமே நம்முடைய அப்பா ஒரு நாள் நினைச்ச மாட்டார், கொடுக்க மாட்டார். இத்தனை நாள் சோறு தானப்பா சாப்பிட்றா, இன்றைக்கி ஒரு நாளைக்கு கல் வச்சுக்க போ, உன் பல்லு எப்படி இருக்குன்னு பார்ப்போம், சோதிச்சு பார்ப்போம். கர்த்தர் ஒரு நாளும் செய்ய மாட்டார்னு போட்டிருக்கு. காரணம், பொல்லாதவர்களாய் நாமே அப்படி என்ன செய்கிறதில்ல. இன்றைக்கி பிள்ளை பல்லில் கல் பட்டுடுச்சுன்னா அம்மாவுக்கு மனசே கொள்ள மாட்டேங்குது பாருங்க. இந்த மாதிரி புத்தீனமாக செய்துட்டோமே அப்படின்னு. தேவன் நம்மை காட்டிலும் 1000 மடங்கு நல்லவர். வாழ்க்கையில் நம்ம படுகிற அல்லல்களுக்கெல்லாம் அவர் நம்மோடு சேர்ந்து கண்ணீர் விட்டு கொடுக்கிறது. ஆனால் சில காரியங்களை நாம் கற்றுக்கொண்டு அதன்படி செய்யும்போது மாத்திரம்தான் ஜெபங்களுக்கு பதில் வரும். காரணம், இது ஒரு சிஸ்டம். அதாவது ஒரு கம்ப்யூட்டர் அந்த ரீதியில் தான் ஆப்ரேட் பண்ண முடியும். ஒரு ஏசின்னா அப்படி தான் ஆப்ரேட் பண்ண முடியும். நான் அழுகிறதுனால காரியம் நடக்கிறதில்ல பாருங்கள். அதுக்கு ஒரு வழிமுறை இருக்கிறது. அதுபோல் ஜெபத்துக்கு பதில் பெற்றுக்கொள்வதற்கு ஒரு வழிமுறை இருக்கிறது. அதான் கர்த்தர் சொல்கிறாரு, அழாத, நல்ல மன தைரியம் கொண்டு பிசாசை தலையில் மிதிச்சா தான் இதுக்கு ஜெயம் கிடைக்கும்னு சொல்லி மனதில் தீர்மானம் பண்ணு. பிசாசை பழி வாங்கினீன்னா தீய ஈவுகள் விலகி போகும், நல்ல ஈவுகளுடைய பங்கா என்ன செய்யும்? மாறும். ஆரோக்கிய சௌக்கியத்தையும் பார்க்கும் பொழுது இது தானாக படுத்து நம்ம மேலே வந்து விழுந்துடும். என்னைக்கோ ஒரு நான் நினைக்காத அது சுத்த அறிவினோம். எல்லாரும் சொல்லுவோம், ஆரோக்கியம் என்னுடையது, சௌக்கியம் என்னுடையது, சுகம் என்னுடையது, சமாதானம் என்னுடையது. நான் ஆரோக்கியவான், நான் சௌக்கியவான், நான் சுகவான், நான் சமாதானவான், நான் பலவான். எல்லாரும் கணக்கு சோதரிப்போம். வியாதியாக இருக்கும்போது வியாதியின் அறிகுறிகளை பிசாசு அருமையான அந்த தீமையை வச்சு நம்மளை வாட்டிக்கிட்டு இருக்கும்போது நம்முடைய வாய் இதை பேச வேண்டியது அவசியமாக இருக்கு. நான் பலவான், நான் சுகவான், நான் சமாதானவான். காரணம், நான் இந்த நல்ல தேவனுடைய குடும்பத்தில் இருக்கிறேன். இந்த குடும்பத்தில் வியாதிக்கு இடம் இல்லை. சத்துரு எல்கையை மீறி இதை கொண்டு நம்ம மேலே வச்சிருக்கிறான். இப்போ அதை மிதித்து வெளியே துரத்தி இந்த நல்ல பங்கை அருமையான எடுக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு. ராத்திரி பகலாக, எல்லாரும் சொல்லுவோம், ராத்திரி பகலாக. சும்மா 5 நிமிஷம் ஜோம் பண்ணேன், 10 நிமிஷம் ஜோம் பண்ணேன், இந்த பிஸ்னஸ்லாம் கிடையாது அருமையான. ஏன்னா பிசாசை பழி வாங்கணும்னு சொன்னான். நமக்குள்ள அருமையான பெரிய தீர்மானமும் பாருங்கள், வைராக்கியமும் வந்தால் தான் ஜெயிக்க முடியும் என்பதை திட்டமாக நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே அடுத்த வசனத்தை வாசிப்போம். மீனை கேட்டால் அவனுக்கு பாம்பை கொடுப்பானா? சொல்லுங்க. கொடுக்க மாட்டான், ஏன்னா கொத்திவிடும். விஷம் சாகடிச்சிடும். சாகடிக்கிற எதுவுமே நம்முடைய தேவனுடைய ஷாட்டிலே இல்லை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அவருடைய எல்கையிலே சாவு என்பது இல்லை. வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, சாவாமையுள்ளவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிற தேவன். இருட்டுங்கிறது அவருடைய எல்கையிலே கிடையாது. சாவு என்பது அவருடைய எல்கையிலே கிடையாது. வியாதி அருமையான ஒரு சாவின் சக்தி என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். சாகடிக்கிற சக்தி, பலவீனம், சாகடிக்கிற சக்தி, இதற்கும் தேவனுக்கு எந்த சம்பந்தமும்
கிடையாது. அதான் கர்த்தங்க சொல்றாரு, மீனை கேட்டால் மீனை தான் கொடுப்பான், ஒரு நாளும் பாம்பை கொடுக்க மாட்டான். காரணம், பாம்பு கொத்திரும். வாசிக்கலாம் வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 9. உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்னும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம் தள்ளப்பட்டது. பாம்பு பிசாசுக்கு அடையாளமாக இருக்குன்னு எழுதப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, பாம்பு கொத்திரும், உங்களுக்கு தெரியும், சாகடிச்சிடும். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தை இரத்தத்தை உடையவர்களாக இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தை இரத்தத்தை உடையவரானார். எல்லாம் சத்தம் வாசிப்போம். மரணத்துக்கு சாவுக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது சாவினாலே அழித்தார். எல்லாரும் சொல்லுவோம், சாவுக்கு அதிபதியாகிய பிசாசானவனை இயேசு தம்முடைய சாவினாலே அழித்தார். இதில் கவனிக்க வேண்டிய பாயிண்ட் என்னன்னு கேட்டா, சாவுக்கு அதிகாரியான பிசாசு பாம்பு கொத்திரும். அதனுடைய முடிவு விஷம், அதனுடைய முடிவு சாவு. இதுதான் பிசாசுனுடைய ஒரு கேரக்டர் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். தேவன் இதுக்கு நேர் ஆப்போசிட். வாசிக்கலாம் அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார். யார் இந்த ஜீவாதிபதி? பாருங்க, ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள். இந்த ஜீவாதிபதிக்கு பேரு இயேசு, பிசாசுக்கு பேரு சாவுக்கு அதிபதி, இயேசுவுக்கு பேரு ஜீவனுக்கு அதிபதி, ஜீவாதிபதி. ரெண்டும் ஆப்போசிட் ஃபோர்ஸஸ் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஒன்றுக்கொன்று பயங்கரமான எதிர்மறையாக இருக்கிற ரெண்டு சக்திகள் மனதில் ஆழமாய் விசுவாசிகளுக்கு பதியட்டும். சொர்க்கத்துக்கு போயிட்டோம்னா பிசாசை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அங்கே பிசாசு இல்லை. ஆனால் பூலோகத்தில் இருக்க வரைக்கும் ஒரு எதிரி இருக்கிறாங்கிற எண்ணம் உனக்கு நல்ல எதிர்காலத்தை தரும். ஒரு மாதிரி ஞான அறிவு இல்லாமல் சும்மா ஒரு இருந்தால் அருமையான ஜெயிக்க முடியாது. ஒரு எதிர்ப்பு நிறைந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். பிசாசு இந்த உலகத்தின் அதிபதியாக இருக்கிறான். அவன் சாவுக்கு அதிபதி என்று எபிரேயர் 2:14 என்ன செய்கிறது சொல்லுகிறது. சாவு என்பது ஜீவனுடைய ஒரு துளியும் இல்லாததுதான் சாவு. ஜீவன் என்பது சாவினுடைய ஒரு துளியும் இல்லாததுதான் ஜீவன். நம்முடைய தேவன் ஜீவதேவன். அவனிடத்தில் சாவினுடைய ஒரு துளி கூட கிடையாது. ஆகவே கர்த்தர் இதை செஞ்சிட்டாரு, இப்படி எனக்கு தந்துட்டாரு, அங்கேயே போச்சு. அதுக்கப்புறம் ஜெபிச்சு ஒரு பிரயோஜனமும் இல்லை. முதலாவது ஞான அறிவு வர வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஒரு நாளும் கர்த்தர் அருமையான சாகடிக்கிற தேவன் கிடையாது. அதான் சொன்னார், பாம்பு தர மாட்டேன், காரணம் அது உன்னை சாகடிச்சிடும். நான் மனிதரை வாழ வைக்கிற தேவன். அவ வேதம் சொல்லுகிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கின்ற எவனோ அவன் அழிந்து போகாதபடிக்கு. நாம் என்ன நினைக்கணும்னு சொன்னால், அவன் நரகத்துக்கு போகாதபடிக்குன்னு பைபிளில் எழுதியிருக்கு போல் இருக்குன்னு. இல்லை, அவன் அழிந்து போகாதபடிக்கு, இந்த உலகத்திலும் அந்த உலகத்திலும் அழிந்து போகாதபடிக்கு ஜீவனை அடையும்படி இயேசுவை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் நினைச்சார், அன்பு கூர்ந்தார். வெறும் நரகம் மாத்திரம் இல்லை, இன்னைக்கு அநேருடைய பூலக வாழ்க்கை குட்டி நரகமாகவே இருக்கிறது. என்ற பிசாசு வியாதிகள் பலவீனத்தையும் போட்டு அருமையான சாகடித்துக் கொண்டிருக்கிறான், குடும்பத்தை பாலடிச்சுட்டு இருக்கிறான். ஆகவே தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பின நோக்கம் நரகத்திலிருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கு மாத்திரமல்ல, இந்த பூலோகத்தில் ஒரு குட்டி நரகம் இருக்கிறது, அதற்கு தப்பிக்க முடியும். இயேசுவை அனுப்பினார். இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இதற்கு மேலே அன்பு கூற முடியாது. ஆகவே நரகத்துக்கு உன்னை தப்பி வைக்கிற அந்த ஜீவ தேவன் இந்த பூலோகத்தில் இருக்கிற குட்டி நரகத்திற்கு, வியாதிகளுக்கும் வேதனைகளுக்கும் உன்னை தப்பி வைப்பார்னு முதலாவது என்ன செய்ய வேண்டும்? நம்ப வேண்டும். மனதில் முதலாவது அதை பார்க்கணும், அந்த அறிவு. அதுக்கப்புறம் தான் ஜெபத்தில் வரணும். ஆரோக்கியத்தை பலவந்தமாக எடுக்கணும். காரணம், வியாதிக்கு உனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது, வேதனைகளுக்கு உனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது, பலவீனத்துக்கும் உனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. பலவீனத்துக்கும் இயேசுவுக்கும் சம்பந்தம் இருக்கிறது, வியாதிக்கும் இயேசுவுக்கும் சம்பந்தம் இருக்கிறது. நம்முடைய எல்லா பலவீனங்களையும் எல்லா வியாதிகளையும் கல்வாரி சிலுவையில் 100க்கு 100 தம்மேலே அவர் எடுத்து போட்டுக்கொண்டார். இன்றைக்கு நாம் அதை தொட வேண்டிய ஒரு அந்த அவசியமே கிடையாது. இன்றைக்கு நாம் அதை அனுபவிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இன்றைக்கு அந்த பாதவடியான போக வேண்டிய அவசியம் இல்லை. எப்போது? ஞான அறிவு. 2வது அருமையான பிசாசு தலையை மிதிக்க வேண்டும் என்ற வைராக்கியம். 3வது அப்பா இயேசு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற இந்த ஆரோக்கியத்தை புடுங்கி எடுக்க வேண்டும் என்ற ஒரு வைராக்கியம் வரும் பொழுது சுகம் உங்களுடைய பங்காக மாறும் என்று கர்த்தருடைய ஆவியார் சொல்கிறார். தானா அப்படியே பொத்துன்னு வந்து மேலே விழுந்துடாது பாருங்க. நம்ம இன்னைக்கு என்ன நினைக்கணும்னா, அழுதுகிட்டே இருக்கோம், ஆண்டவர் பார்த்து கொண்டு போடுவார், அழுகையாக போயிடும் வாழ்க்கை.
கவனம். அருமையானவர்களே, சில காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியமாக இருக்கிறது. பாருங்கள். ஆகவே யோவான் சுவிசேஷம் 10:10 திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறே ஒன்றுக்கு வரான். எல்லாம் சொல்லுங்க, வேற ஒன்றுக்கு வரான். திருடன் திருடவும் அழிக்கவும் கொல்லவும் வருகிறான் என்று வேறே ஒன்று வரான். இந்த 3 பிசினஸ் தான் அவங்க தெரியும். நமக்கு தெரியணும். அதுதான் நான் அதை சொல்றேன். ஆசீர்வாதம்னா என்னன்னே தெரியாது அவனுக்கு. சபிக்கப்பட்ட பையன். பாம்புக்கு எங்க இருக்கு தெரியுது ஆசீர்வாதம்? கவனிங்க. அவை திருடன் திருடவும் அழிக்கவும் கொல்லவும் வருகிறானே அன்றி வேற எதுக்கும் வரான். வேற ஒன்றும் அவனுக்கு தெரியாது. அதனால தான் கவனிங்கள். கர்த்தர் சொல்லும் பொழுது, நானோ திருடன் அல்ல, அழிக்கிறவன் அல்ல, கொல்லுகிறவன் அல்ல, நானோ மனிதருக்கு வாழ்வு கொடுக்கவும் அந்த வாழ்வு பரிபூர்ணப்படவும் வந்தேன். ஆகவே அழிக்கிற வியாதிகளுக்கும் பலவீனங்களுக்கும் எனக்கும் முடிச்சு போடாத. ஞான அறிவுலன்னு அர்த்தம். எல்லா ஜெபங்களும் வீணா போகும். ஜெபம் பண்றதுக்கு முன்னாடி மனது தெளிவாகணும். கர்த்தர் ஜெபிக்கணும். கர்த்தாவுடைய கல்வாரி ரத்தம் என் மண்டையில் விழட்டும். இந்த புசுத்த ஆவியானவர் எனக்கு மண்டை உள்ளே இருத்துவீராக, தெளிவு தாரும். ஆகவே நானும் திருடன் அல்ல, அழிக்கிறவன் அல்ல, கொல்லுகிறவன் அல்ல. அழிவு வேலைகளுக்கும் என்னையும் என்ன செய்யாதே, சம்பந்தப்படுத்தாத. மனதில் சம்பந்தப்படுத்தாத, வாயில் சம்பந்தப்படுத்தாத. ஆள் சரியா இருக்கணும், தெளிவா இருக்கணும். அப்பதான் ஜெபத்தில் அருமையான பதிலை பெற்றுக்கொள்வதற்கு வசதியா இருக்கும். ஏனென்றால் இந்த சத்துருவாயு பிசாசானவன் நீ நல்ல வேளை ஜெபத்தில் எடுத்துக்கொள்ளக்கூடாதுங்கிறதுல அவன் வைராக்கியமா இருக்கான். அதுக்காக என்ன செய்யறான்னு சொன்னா மனதை குழப்புறான். பாருங்க, கடவுள் சோதிக்கிறாரு, கடவுள் இந்த பாதையில் நடத்துறாரு, கடவுள் தான் இதை கொடுத்துருக்கிறாரு, அது போதும் போட்டுட்டு அவன் போயிடுவான். அவ்வளோதான். அவனுக்கு நல்லா தெரியும் பதில் வராது. என்ற தேவன் ஞான அறிவை எதிர்பார்க்கிறார். அதை அடிக்கடி ஜெபிக்கணும். கர்த்தாவே இந்த மனதை திறந்து ஞான அறிவினால் இந்த மனதை நிச்சயம் நிரப்பி போடும். உண்மை இன்னார்ந்த அறிந்து கொள்ளும்படி பரிசுத்த ஆவியானுக்கு உதவி செய்யும். கவனிங்க. ஆகவே சாகடிக்கிற எதுவுமே அது கர்த்தரிடத்திலிருந்து வரவில்லை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். வியாதியா, பலவீனமா, பணத்தை சாகடிக்கிறது, மன நிம்மதியை சாகடிக்கிறது, சரீர சோத்தை சாகடிக்கிறது, அநேருக்கு தூக்கத்தை சாகடித்து விட்டது. ராத்திரியில் தூக்கமல்ல, சரியா தூக்கமில்லாதவங்க கவனிங்க. அருமையான, இது தேவனுடைய வேலை கிடையாது, இது பிசாசுனுடைய வேலை என்பதை முதலாவது நாம் தெரிந்து கொள்ளும். ரெண்டாவது, வேதம் சொல்லுது பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை நிச்சயவான் ஓடி போவான். இதெல்லாம் ஜெபத்தில் வருகிறது. அதான் விவரம். நம்ம ஜெபம்னா முழங்கால் பிடிச்சிட்டு 2 கையும் குப்பி ஓன்னு அளவணும். இதுதான் ஜெபம். சுத்த அறிவினம் என்பதை திட்டமாக தெரிந்து கொள்ளுங்கள். அருமையானவர்களே, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது மாத்திரம் அவன் உங்களை விட்டு நிச்சயவான் ஓடி போவான். இது ஜெபத்தில் ஒரு பங்கு. ஏன்னா கர்த்தரே சொல்லியிருக்காரு, பிசாசுக்கு எதிர்த்து நீ நிக்கலன்னு சொன்னா அவன் ஓட மாட்டான். கவனிங்க. கண்ணத்தைக்கு இன்னும் ஒரு பிரச்சனை எடுத்து சொல்றாரு. ஒரு நாள் கர்த்தர் அவருக்கு தரிசனத்தில் வந்து அவர்த்தில் அநேக காரியங்களை பேசினாராம். பாருங்க அருமையானவர்களே, கர்த்தர் அங்கே தான் உட்கார்ந்துருக்கிறாரு. இந்த 2000 ஆண்டுகளிலே ஒரு முறையும் கிறிஸ்து அவருடைய சரீரத்தில் இந்த பூலோகத்துக்கு வரவில்லை. ஆனால் தரிசனத்தில் பல இடங்களில் ஒரே நேரத்தில் கர்த்தர் காட்சி அளிக்கலாம். நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் நிறைய வர்றதில்லை, அவர் அங்கே தான் உட்கார்ந்துருக்கிறாரு. கர்த்தர் வந்து பாருங்க, சேரில் உட்காந்து அவர் சொல்கிறாரு. 1.5 மணி நேரம் அவருக்கு ஊழியத்தில் பல காரியங்கள், பிசாசுகளை துரத்துறது பற்றி எல்லாத்தையும் பற்றி அருமையான உட்காந்து நேரடியாக ஒரு ஆசிரியர் மாணவனுக்கு படித்து கொடுத்த மாதிரி படித்து கொடுத்தாராம். பாருங்க, அவர் படித்து பேசிகிட்டே இருக்கும்போது ஒரு ஆர்வமாக கேட்டுக்கிட்டு இருந்தாராம். காரணம், வாழ்நாளில் ஒரு முறை கேட்காத சில காரியங்கள் கிறிஸ்தவ சமுதாயத்திலிருந்து வந்ததுனால தப்பாகவே இந்த மண்டையில் அடைச்சி வச்சிருக்கிறார். இவர் வந்து கர்த்தர் சொல்கிறது நேர் ஆப்போசிட்டாக இருக்குது, பைபிள் படி இருக்கிறது. அப்போ திடீர்னு பாருங்கள், சின்ன குரங்கு குட்டி மாதிரி கொஞ்சம் ஒரு 4-5 வந்து கீச்சு 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 கீச்சுன்னு மத்தியில் வந்து சத்தம் போட்டுட்டு தான். கர்த்தருங்க பக்கத்தில் தான் உட்காந்துருக்கார். அவர் பேசுகிறது இவர் கேட்க மாட்டேங்குதான். இவர் யோசித்தாராம், அவர் பேசுகிறது நமக்கு கேட்க மாட்டேங்குதே. கர்த்தர் என்னாலும் இங்கே உட்காந்துருக்க போகிறது இல்லை. உட்காந்துருக்க நேரம் வந்து இட்ஸ் ப்ரெஷியஸ், வேல்யூபிள். கர்த்தர் பார்த்துட்டு சும்மா உட்காந்துருக்காரு. இந்த குரங்கு குட்டிக்கு இந்த மாதிரி சத்தம் போட்டுருக்குது, எனக்கு கேட்கலன்னு கர்த்தருக்கு தெரியாதான்னு சொல்லி யோசித்தாராம். உடனே கர்த்தர் சொன்னாராம், பிசாசுக்கு நீங்கள் எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு நிச்சயவான் ஓடி போவான். கவனிங்க. ஆகவே கர்த்தருடைய சத்தம் கேட்க முடியலங்கிற ஒரு
ஆதங்கத்தில் இயேசுவின் நாமத்தில் ஓடிப்போன்னு சொல்லி துரத்தினாராம் பாருங்க. எல்லாம் ஓடிச்சான். உன்னை கர்த்தர் சொன்னாராம், நீ வாயை திறந்து நீ அதை சொல்லலைன்னு சொன்னான், நான் பேசிக்கிட்டு தான் இருப்பேன், நீ கேட்காம தான் இருப்ப, அதுகளும் சத்தம் போட்டுக்கிட்டு தானே செய்யும் இருக்கும். தெரிஞ்சுக்க. நீ தெரிஞ்சுக்கிற மாத்திரம் இல்லை, கிறிஸ்தவ உலகத்தில் இது படிச்சு கொடுக்குத. மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஆண்டவராக பார்த்து எல்லாம் செய்வார், எல்லாம் ஆண்டவர் தானாக மறைஞ்சிடும். தானாக ஒன்றும் மறையாது. எதிர்த்து நெல்லுங்கள், அப்பொழுது உங்களுக்கு என்ன செய்வான்? ஓடிப்போன். வாயை திறக்கணும் இயேசுவின் நாமத்தினால. காலை தூக்கணும் மிதிக்கிறதுக்கு. காரணம், கர்த்தர் உன்னை ஒரு குட்டி ராஜாவாக படைத்திருக்கிறார். அவருடைய சாயல்ல உனக்கென்று சில பொறுப்புகள் இருக்கிறது, அதை கர்த்தர் செய்ய முடியாது. காரணம், பூமியின் அதிகாரத்தை ஓன்ட்ட என்ன செய்திருக்கிறாரு? கொடுத்திருக்கிறார். இந்த பூமியில் இருக்க பிசாசுகளை நீ மிதிக்க வேண்டும், நீ இயேசுவின் நாமத்தை உச்சரித்து துரத்த வேண்டும். அவர் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார். கர்த்தர் திட்டமாக சொன்னாராம், நான் பேசிட்டு தான் இருக்க போறேன், நீ கேட்காம தான் இருக்க போற. அந்த குரங்கு குட்டிகள் கத்திக்கிட்டே தான் இருக்கும், எந்த மாற்றமும் ஏற்படாது. எது வரைக்கும்? வாயை திறந்து நீ அதை துரத்தும் வரைக்கும். கவனிங்க. ஆகவே நமக்கென்று சில பொறுப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வாழ்க்கையில் சில விரும்பத்தகாத வியாதிகளும் வேதனைகளும், ராத்திரியில் தூக்கம் இல்லை, இவளெல்லாம் தேவன் தருகிற நல்ல ஈவு கிடையாது. காரணம், ஆதாமை படைத்த கர்த்தர் அவனுக்கு அயர்ந்த நித்திரை என்ன செய்தார்? வர பண்ணினார் எழுதப்பட்டிருக்கு. நான் கர்த்தர், நான் மாறாதவர். நித்திரையை கெடுக்கிறது எதுக்குமே பிசாசின் கிரிகளுமே திட்டமாய் தெரிந்து விடுங்கள். எதிர்த்து நிற்கும் போது தான் என்ன செய்யும்? ஓடும். சும்மா உட்கார்ந்து அழுதுட்டு இருக்குது, அல்லது 4 பிரசங்க ஏறிட்டு எழுதி போட்டு எனக்காக ஜோமனு ஏன்னு சொல்றதுனால இல்லை. கர்த்தர், நீங்கள் எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களை விட்டு என்ன செய்யும்? ஓடி போகும். நீங்கள் எதிர்த்து நிற்கும் வரைக்கும் உங்களை விட்டு என்ன செய்ய போறதில்லை? ஓட போறதில்லை. நான் என்ன வச்சுக்க, நம்ம பரிதாபத்தை பார்த்து காரியங்கள் மாறாதா? பரிதாபம் இல்லை, சில காரியங்களை செய்ய வேண்டும் என்று வேதம் போதிக்கிறது. கவனிங்க. ஆகவே வாசிக்கலாம். லூக்காவின் சுவிசேஷம் 9வது அதிகாரம் 53 வாசிக்கிறேன். இயேசு எருசலேமுக்கு போக நோக்கமாக இருந்தபடியினால் அவ்வூரார் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய சீஷராகிய யாக்கோபும் யோவானும் அதை கண்டபோது, ஆண்டவரே, எலியா செய்தது போல வானத்திலிருந்து அக்கினி இறக்கி இவர்களை அழிக்கும்படி நாங்கள் கட்டளையிட உமக்கு சித்தமா என்று கேட்டார்கள். அவர் திரும்பி பார்த்து, நீங்கள் என்ன ஆவி உள்ளவர்கள் என்பதை அறியீர்களா என்று அதட்டி, மனுஷகுமாரன் மனுஷனுடைய ஜீவனை அழிக்கிறதுக்கு அல்ல, ரட்சிக்கிறதுக்கே வந்தார். எல்லாரும் கரங்களை ஊற்றி கற்று சோதரிப்போம். இயேசுநாதர் சீஷரோட கூட போகிறார் எருசலேமுக்கு. போகிற வழியில் சமாரியா வழியாக கடந்து போகிறாங்க. அங்கே ஒரு கிராமத்தார் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்ட்டானுங்க. உடனே யாக்கோபு யோவானுக்கு மூக்கில் கோபம் வந்துருச்சு பாருங்க. சில ஆட்களுக்கு கோபம் மூக்கில் தான் இருக்கும். அவங்கள்ட்ட கேட்டால், நான் எங்கள் பாட்டி ரூபத்தில் பிறந்திருக்கேன், எங்கள் பாட்டியும் ரொம்ப கோவப்படுவாங்களாம், நானும் அந்த மாதிரி கோவப்படுறேன்னு சொன்ன ஒரு அம்மா. அம்மா, நீங்கள் பாட்டி ரூபத்தில் பிறக்கல, இயேசு ரூபத்தில் பிறந்திருக்கீங்க. அவருடைய சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம்னு போட்டிருக்கே பேசிடல. நம்ம பாட்டி சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்டோன்னு போடல. பாட்டியெல்லாம் கழுவி தூக்கி தூர எறிய வேண்டும். அப்பொழுது மாத்திரமே கர்த்தருடைய நாமம் உங்கள் மூலமாக என்ன செய்யும்? மகிமைப்படும். கவனியுங்கள். பூலோகத்தில் இதை ரட்சிக்கப்பட்டு கடவுள் நம்மளை பரலோகத்துக்கு கொண்டு போகிறாருங்க. அந்த லாபத்தை மாத்திரம் பார்க்கக்கூடாது. இந்த பூலோகத்திலே கர்த்தருக்காக ஆட்களை அருமையான இழுக்கிற ஒரு கருவிகளாய் கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? அழைத்திருக்கிறார். மூக்கில் கோபம் இருக்க வரைக்கும் விரட்டி தான் அடிப்போமே ஒழிய யாரையும் இழுக்க மாட்டோம். இங்கே பாருங்க, யாக்கோபுக்கும் யோவானுக்கும் மூக்கில் கோபம். அவன் உடனே அவனுக்கு பைபிள் ஞாபகம் வந்துருச்சு. பழைய ஏற்பாட்டில் எலியா அன்னைக்கு வானத்திலேருந்து அக்னியை இறக்கி 2 தடவை 50 பேரை கொன்னுவிட்டான். உடனே கத்துட்டு கேட்க, ஆண்டவரே, நீங்கள் தானே அன்றைக்கி அந்த அக்னி அனுப்பினீங்க, இப்போ ஒரு வார்த்தை சொல்லுங்கள், இந்த ஊரே என்ன செய்வோம்? கொளுத்திடுவோம் அப்படின்னா. கர்த்தர் எஸ் சொல்லுவார்னு எதிர்பார்த்தான். கர்த்தர் சொன்னார், ஷட் அப், அதட்டினார்னு போட்டிருக்கு. அருமையால கவனியுங்கள். அவர் சொல்கிறார், மனுஷகுமாரன் மனுஷனுடைய ஜீவனை அழிக்கிறதுக்கு அல்ல, காப்பாற்றுகிறதுக்கே வந்தார், ரட்சிக்கிறதுக்கே வந்தார். இவைகளெல்லாம் நம்மை அருமையானவர்களே பாருங்கள், தெளிவுள்ளவர்களாய் மாற்றுவதற்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுத்திருக்கிற வார்த்தைகள் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இதெல்லாம் திருப்பி திருப்பி இந்த டேப்பெல்லாம் வாங்கிட்டு போய் திருப்பி திருப்பி கேட்டு முதல்ல மனதை தெளிவாக்கணும். கர்த்தரின்னார், பிசாசின்னார். கவனியே, அவர் சொல்லும் பொழுது, உன்ட்ட என்ன ஆவி இருக்கப்பான்னு கேட்காரு. இது பரிசுத்த ஆவி இல்லை, இது மூக்குல கோபம் இருக்குது.
அக்கினி அனுப்பி அடுத்தவனை அழிச்சிடுறது. அது தேவ ஆவி இல்லை, அது பிசாசனுடைய ஆவி. உன்கிட்ட என்ன ஆவி இருக்குன்னு கேட்காரு பாருங்க. அது தேவ ஆவி. அருமையான ஒரு நாள் அழிக்கிற ஆவி கிடையாது, அது காப்பாற்றுகிற ஆவி. எல்லாரும் கரங்களை வைத்துக்க சோதரிப்போம். தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே கர்த்தர் அழிச்சிட்டாரு. பெரியப்பாவை எடுத்துக்கிட்டாரு, அம்மாவை எடுத்துக்கிட்டாரு, எங்கள் தாத்தாவை எடுத்துக்கிட்டாரு. ஏற்கனவே நாம் கேட்ட மாதிரி கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார்ங்கிற பேச்சுக்கு இடமே கிடையாது. யோபு சொன்னார், ஆவியானவர் சொல்லவில்லை. கவனிங்க, யோபு சொன்னதை ஆவியானவர் என்ன செய்யிருக்காரு, எழுதி வச்சிருக்காரு. இப்போ இந்த புஸ்தகத்தை நாம் பார்க்கும்போது இது யோபு பேசினாரா தேவன் பேசினாரா என்பதை கண்டுபிடிக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. மீன் சாப்பிட்றோம், முள்ளோட தான் இருக்குது. அப்படியே உள்ளே போட்டுட்டுனா குடலில் போய் சொருகிடும். நல்லா உட்காந்து அருமையான முள்ளை என்ன செய்கிறோம், பிரித்து எடுக்கிறோம். ஆனால் புஸ்தகம்னு சொல்லும்போது ஒன்று போல் ஒழுங்கிடுறோம் பாருங்கள். கர்த்தர் கொடுத்தா, கர்த்தர் எடுத்தார், கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இரு 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 கவனி, நின்று இது ஆவியானவர் பேசினாரா இல்லை பிசாசு பேசினானா இல்லை யோபு பேசினாராங்கிறது நல்ல நிறுத்தி நிதானித்து அதுக்கப்புறம் நீ பேசு. ஏன்னா இது தீமையிலே வருவித்து விடும். ஏன் தெரியுமா, கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார்னு சொல்லும்போது அந்த சத்துரு எடுத்துகிட்டு போயிட்டு படியை தூக்கி கர்த்தர் மேலே செய்வான், போட்டுருவான். கவனம் கவனம். ஏன்னா நீ தான் சொன்ன, பைபிளில் போட்டிருக்கு, நீ சொன்னபடி உனக்கு ஆகும்னு நினச்சிருக்கு, போட்டிருக்கு. கவனம். இது தெய்வம் சம்மந்தப்பட்ட காரியங்கள். இதெல்லாம் நம்முடைய எண்ணங்கள் வார்த்தைகள்லாம் ரொம்ப ப்ரிசைஸாக ரொம்ப கரெக்டாக இருக்கணும், இல்லைன்னா அது பாதிப்புகளை ஏற்படுத்தும். ஆகவே எடுக்கிற பிஸ்னஸ் அது கர்த்தருடைய பிஸ்னஸ் கிடையாது, கொடுக்கிற பிஸ்னஸ் தான் அது தேவனுடைய பிஸ்னஸ். எது வரைக்கும் கொடுப்பார், கொடுத்து கொண்டே இருப்பார். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, கர்த்தரனை மென்மேலும் ஆசீர்வதிப்பார், கொடுத்து கொண்டே இருப்பார். ஒரு நாள் எடுக்க போறதில்லை. ஈசாக்கு வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். வர வர விருத்தி அடைந்து நீதிமான் பாதை நடுப்பல் வரைக்கும் அதிகமாய் பிராசிக்கிற சூரிய பிராசம் என்ற ஐஸ்வர்யம் அது வற்றாத நதியை போல இருக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எடுத்தாருங்கிற பேச்சுக்கு இடமே கிடையாது. எடுக்கிறது பிசாசி. எடுத்தார்னு வாயில் பேசுகிறது நிறுத்திப்படு. வெளியே கிறிஸ்தவங்க பேசிக்கிட்டு இருக்கலாம், நீ பேசக்கூடாது. காரணம், உடைய குடும்பம் நன்றாக இருக்கும்படி கர்த்தர் விரும்புகிறார். தேவனுக்கு விரோதமான பேச்சுகள் எல்லாம் உதைத்து வெளியே தள்ள வேணும். தேவன் சார்பாக வைராக்கியமாக நிற்க வேண்டும். அப்பொழுது இந்த ஆசீர்வாதங்களை எடுத்துக்கொள்வதற்கு அது உனக்கு வசதியாக இருக்கும். கண்ட பிரசங்கத்தை கேட்காத. அருமையான பைபிளில் தான் போட்டிருக்குன்னு சொல்லாத. கவனிங்க, கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார்னு பைபிள் தானியாக போட்டிருக்குன்னு ஒரு அம்மா சொன்னாங்க. பைபிளில் எல்லாம் தான் போட்டிருக்கு. யூதாஸ் ஆண்டு கொண்டு செத்தான்னு போட்டிருக்கு. எதுக்கு போட்டிருக்குன்னா நீங்கள் ஆண்டு கொண்டு சாவும் இருக்கு காணிச்சிருக்கு போட்டிருக்கு. பைபிள் தான் போட்டிருக்குது. வீட்டுக்கு போய் யூதாஸ் ஆண்டு கொண்டு செத்தான், யூதாஸ் ஆண்டு கொண்டு செத்தான், யூதாஸ் ஆண்டு கொண்டு செத்தான். எங்கள் பாட்டு சொல்லியிருக்காரு, அறிக்கை பண்ணுன்னு சொல்லி யூதாஸ் ஆண்டு கொண்டு செத்தான். அது மாத்திரம் போடலங்க, பைபிளில் போட்டிருக்கு நீயும் போய் அந்தபடியே செய்யணும் போட்டிருக்கு. அதை படிச்சிருக்கீங்களா? ஒரு ஆள் இருக்கா நான் பாருங்க, அவன் பைபிள் வாசிக்கிறதுக்கு அவனுக்கு ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்கும். பெருவரில் வச்சு இப்படி எடுப்பான். நான் எடுத்து ஏதாவது ஒரு வசனம் வந்தோடனே தங்க வசனம்னு வாசிச்சுட்டு போயிடுவான் பாருங்க. ஒரு நாள் இப்போ யூதாஸ் ஆண்டு செத்தான்னு வந்துச்சான். இது அவ்வளோ நல்லா இல்லையே அப்படின்னு திருப்பி பரட்டினானா. நீயும் போய் அந்தபடியே செய்யின்னு அடுத்த வசனம் வந்துச்சான். சே, இதுவும் நல்லா இல்லையே அடுத்தால பரட்டினானா. செய்கிறதை சீக்கிரமாக செய்யணும். அதுவும் பைபிளில் தான் போட்டிருக்குங்க. நான் வசனத்தை உங்களுக்கு காமிக்கேன். இதெல்லாம் பைபிளில் தான் போட்டிருக்கு. எல்லாம் அந்த பெருவரல் வைக்கிற மாதிரி இடத்துல இருக்குது. இது அதான் கூத்து. பெருவரல் வைக்கிற மாதிரி. அதனால தான் பெருவரல் ஆட்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். இப்படி பெருவரல் இருக்க தங்க வசனம். அருமையான தேவன் பேசினாரா பிசாசு பேசுகிறானா யோபு பேசுகிறானாங்கிற கவனிக்க வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்கிறது. பாருங்கள், நீங்கள் வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆகவே பைபிளில் யூதாஸ் ஆண்டு செத்தான்னு போட்டிருக்கு. எதுக்குன்னு கேட்டால், நீ சாவாத, ஏனென்றால் நானோ மனிதருக்கு வாழ்வு கொடுக்கும், அந்த வாழ்வு பரிபூர்ணப்பட வந்தேன். எல்லாரும் கரங்கத்தை சோதரிப்போம். வியாதிகள் சில சமயங்கள் நெருக்கும் பொழுது, தூக்கம் இல்லை, இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்கள் வரும் பொழுது, சத்துரு சில சமயங்களில் செத்துப்போனால் உனக்கு நல்லதுங்கிற எண்ணங்களையும் அருமையானே சொல்லுகிறான்.
இவளெல்லாம் உண்மை, இவளெல்லாம் உண்மை. நாம் வந்து சொர்க்கத்தில் வாழவில்லை, பிசாசு பிடித்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அருமையான கவனிங்கள், பிசாசு சில வேதனைகளை கொடுக்குறான். அதுக்கப்புறம் நீ தற்கொலை பண்ணால் உனக்கு அதான் உனக்கு நல்லதுன்னு சொல்கிறான். இல்லை, நானோ மனிதருக்கு வாழ்வு கொடுக்கவும் அந்த வாழ்வு பரிபூர்ணப்படவும் வந்தேன். என் தேவன் ஜீவாதிபதி, சாகடிக்கிற எதுக்குமே அவர் காரணமாக இருக்க முடியாது. அவர் கொடுக்காத எந்த ஒரு பங்கும் எனக்கு தேவையில்லை. அவர் கொடுக்கிற பங்கு அது நீடித்த நாட்கள், நீடித்த நாட்களால் நான் ஒரு திருப்தியாக்குவேன். தெரிந்து கொள்ள வேண்டியது நம்முடைய பொறுப்பு என்பதை திட்டமாய் தெரிந்து கொள்ளுங்கள். பிசாசு மாதிரி பேசும்பொழுது யார் பேசுகிறா? இது கர்த்தருடைய சத்தம் கிடையாது. இது கர்த்தருடைய சத்தமா பிசாசுடைய சத்தமா? கவனிங்கள், கர்த்தர் சொல்லும் பொழுது ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பின் வல்லமை அவனுக்கு என்ன செய்வேன்? காண்பிப்பேன். எல்லாரும் சொல்லுவோம், நீடித்த நாட்களால் கர்த்தனை திருப்தியாக்கி அவருடைய ரட்சிப்பின் வல்லமையை எனக்கு காண்பிப்பார். மறுபடியும் சொல்லுவோம், நீடித்த நாட்களால் என்னை திருப்தியாக்கி அவருடைய ரட்சிப்பின் வல்லமையை எனக்கு காண்பிப்பார். எல்லாரும் கரங்களை சோதரிப்போம். பிசாசனுடைய அருமையான தீமைகளை அருமையானவர்களே எதிர்த்து நிற்க வேண்டும், அதை நிராகரிக்க வேண்டும். கர்த்தர் வைத்திருக்கிற நன்மைகளை பலவந்தமாய் எடுக்க வேண்டும். மறுபடியும் சொல்கிறேன், பிசாசு கொண்டு வந்திருக்க தீமைகள் வியாதியாக இருக்கலாம், பலவீனமாக இருக்கலாம், பிள்ளை இல்லாத மலட்டு கற்பமாக இருக்கலாம், அல்லது தரித்திரமாக இருக்கலாம். அதை நிராகரிக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. தானா போயிடும். இது தானா போகிற பிசினஸ் இல்லை, இருக்கணும் தான் பிசாசம் கொண்டு வச்சிருக்கிறான். நம்ம வேதனைப்படுத்துவதுதான் அவருடைய நோக்கம். திட்டமாக தெரிந்து கொள்ளுங்கள், சத்தியத்தை கற்றுக்கொள்ளுங்கள். இப்போ அதை மிதிச்சு துரத்துற ஒரு மன உறுதி. ரெண்டாவது, அதுக்கு நிவாரணத்தை கர்த்தருங்க வைத்திருக்கிறார், நல்ல பங்கு. அதை எடுக்க வேண்டும் என்ற வைராக்கியம், பலவந்தம், இவைகள் நமக்குள்ளே வரும் பொழுது அருமையால் வாழ்க்கையிலே காரியங்கள் சித்திக்கும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஏன்னா கிறிஸ்தவன் சொன்னாலே ஒரு மாதிரி பாருங்கள், தலையை குறிஞ்சிட்டு உட்கார்ந்துட்டு ஒரு சோகமாக ஒரு கண்ணீர் விட்டுட்டு இருக்குது. இதான் கிறிஸ்தவ ஜீவனை யோசிச்சுட்டு இருக்காங்க. கர்த்தர் சொல்றார், எழும்பு, இயேசுவை போல பிசாசை மடங்கடிக்கிற ஒரு தீர்மானத்துக்குள்ளே நீ வரும்படி நான் எதிர்பார்க்கிறேன் கர்த்தர் சொல்கிறார். வாசிக்கலாம், அப்போஸ்தலர் 10:38. நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே இயேசு நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையிலாகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராகவும் சுற்றி தெரிந்தார். கவனிங்க, தேவன் ஒரு இடத்துல இருந்தார்னா அதுக்கு அடையாளம் தெரியும்னு எழுதப்பட்டிருக்குது. என்னன்னு கேட்டீங்கன்னா, நன்மை அங்கே நடக்கும். தீமை என்ற பேச்சுக்குங்க இடமே இல்லை. தீமைகளை விரட்டி அடிப்பதும் நன்மைகளை அருமையான மக்களுக்கு கொடுப்பதும் இதுதான் நம்முடைய தேவன். இயேசு இந்த புலோகத்தில் வாழும் பொழுது அவரை குறித்து இங்கே பேதுரு அருமையானவர்களே சுருக்கமாக அவர் எழுதுகிறார் பாருங்க. எழுதும்போது அவர் சொல்லும்போது, நாசரேத்தூர் இயேசுவை தேவன் பரிசுத்தாவினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே, மறுபடியும் சொல்கிறேன், தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே நன்மை செய்கிறவராய் சுற்றி தெரிந்தார். தேவன் கூட இருந்தார்னா தீமைங்கிற பேச்சுக்கும் இடமே இல்லை. நம்முடைய தேவன் தீமை செய்கிற தேவன் அல்ல. தேவனுடைய பிள்ளைகளை அப்படின்னா எல்லா தீமைகளும் பிசாசனத்து தான் என்ன செய்கிறது? வருகிறது. விசேஷமாக விசுவாசிகளுக்கு தீமைகள் பிசாசனத்து தான் வருகிறது. திட்டமாக நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். நம்முடைய தேவன் நன்மை செய்கிற தேவன். அது மாத்திரமல்ல, இங்கே எழுதப்பட்டிருக்கிறது, நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் ஆகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராக என்ன செய்தார்? சுற்றி தெரிந்தார். நல்லவங்களாக இருந்திருக்கலாம் சிலர், சிலர் வந்து பொல்லாதவங்களாக கூட என்ன செய்திருக்கலாம், இருந்திருக்கலாம். கவனிங்க, சிலர் இன்றைக்கி சில விளைவீனம் கஷ்டம் வரும்போது நம்ம இவ்வளவு நல்லவங்களாக இருக்கோம், நம்மளை காட்டிலும் பொல்லாதவங்கெல்லாம் நல்லா இருக்காங்க, நம்ம இப்படி கஷ்டப்படுறோமேன்னு யோசிக்கிறோம். நாம் நல்லவர்களா பொல்லாதவர்களா என்பது கேள்வி அல்ல. நம்முடைய தேவன் எவ்வளவு நல்லவர் என்ப ஞான அறிவு, அதுதான் அவனுக்கு முக்கியம். அதைத்தான் பரலோகம் கவனிக்கிறது. கவனிங்க, மறுபடியும் சொல்கிறேன், நாம் எவ்வளவு நல்லவர்கள் எவ்வளவு பொல்லாதவர்கள்ங்கிறது முக்கியம் இல்லை. நம்முடைய தேவன் எவ்வளவு நல்லவர் என்பதை குறித்த ஒரு ஞான அறிவு, ஒரு வெளிச்சம், தெளிவு, அதன் மேலே ஒரு வைராக்கியம். இந்த நல்ல தேவனிடத்தில் நல்ல பங்கை நான் வந்து பெற்றுக்கொள்ளாமல் விட போகிறது இல்லைங்கிற வைராக்கியம், இதுதான் பதில் என்ன செய்கிறது? பெற்று தருகிறது. அநேக சமயங்கள் ஒரு சுய பரிதாபம், செல்ஃப் பிட்டி. பாருங்க, நமக்காக நாமே பரிதாபப்பட்டுருக்கிறோம். யாருக்கு என்ன தீமை செய்த ஒன்றும் செய்யலையே, ஏன் இப்படி வந்திருக்குத? நீ தீமை செய்தாலும் செய்யாவிட்டாலும் பிசாசு உனக்கு தீமை செய்ய விரும்புகிறான். தெரிஞ்சுக்க, தேவன் உனக்கு நன்மை செய்ய விரும்புகிறார்.
உன்னுடைய பலவீனத்தின் மத்தியிலும் சில தவறுகளை நீ போட்டிருக்கிற நேரத்திலையும் கர்த்தர் உனக்கு நன்மை செய்ய விரும்புகிறார். ஏன்? அவர் நல்லவர். நம்பிக்கையை அவர் மேலே வை. பாருங்க, யோபுனுடைய பெரிய பிரச்சனைன்னு கேட்டா, நான் எவ்வளவு நல்லவங்கிற ஒரு பெரிய ஒரு பெருமை தான் யோபுனுடைய வீழ்ச்சிக்கு ஒரு காரணமாக இருந்தது. பல காரணங்கள் இருக்கிறது. பயந்தார், அதெல்லாம் உண்மை. ஆனால் இன்னொரு பெரிய காரியம் என்னன்னா, நீ வாஸ்து பார்த்தீங்கன்னா 20 அதிகாரத்தில் நான் அப்படியாக்கும் இப்படியாக்கும் இப்படியாக்கும் தான் பேசுகிறாரு. இப்படி அருமையான அவ்வளவு ஒரு சுய பெருமை. பாருங்க, நான் எவ்வளவு நல்லவன், நாம் எவ்வளவு நல்லவங்கன்னு பார்த்து பிசாத்து தூர போகிறது இல்லை. ஏசு எவ்வளவு நல்ல என்பது பார்த்து அவன் தூர என்ன செய்கிறான்? ஓடுகிறான். கவனிங்களாகவே தேவன் அவருடைய கூட இருந்தபடினாலே நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையிலாவப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராக செய்தாரு, சுற்றி தெரிந்தார். மறுபடியும் சொல்லுகிறேன், நல்லவங்க இருந்திருக்கலாம், கொஞ்சம் பொல்லாதவங்க இருந்திருக்கலாம். ஆனால் யார் யாரெல்லாம் கர்த்தர் நல்லவர்னு நோக்கி பார்த்தாங்களோ அவங்க எல்லாரும் என்ன செய்யிட்டாரு? குணமாக்கிட்டாரு. திட்டமாக நீங்கள் திறந்து விடுங்கள். இங்கே பாருங்கள், பவர் இருக்குதுங்க. அருமையானே, நான் நல்லவனாக இருக்கலாம் அல்லது பொல்லாதவனாக இருக்கலாம். சாக்கற்ற சொருனா எனக்கு பவர் என்ன செய்யும்? வரும். இங்கே டேப் ரெக்கார்டு ஓடும். ஆனால் ரொம்ப நான் நல்லவனாக இருந்துட்டு நான் ரொம்ப நல்லவேன்னு சொல்லிக்கிட்டு சாக்கற்ற சரியா பிளக்க சரியா சொருகலைன்னு சொன்னால் இங்கே டேப் ரெக்கார்டு என்ன செய்யாது? ஓடாது. அவை தான் நாம் என்ன எவ்வளோ நல்லவங்கன்னு பார்க்கறது இல்லை. கர்த்தர் எவ்வளவு நல்லவர். ராத்திரியிலே நல்லவர், பகலில் நல்லவர், ஜனவரியில் நல்லவர், டிசம்பரில் ஒரு நல்லவர், நன்மை செய்கிறவர். இந்த அறிவு, ஆண்டவரே உமக்கு நன்றி, உம்மோட்டிருந்து இந்த தீமை வந்திருக்காது, வர முடியாது, இதை நான் நிராகரிக்கிறேன், உம்முடைய நன்மையை நான் எடுக்கிறேன். அவ்விதமாக அருமையானவர்களே, தைரியமாக உள்ள பிளக் பண்ணும் பொழுது வெற்றி உங்களிடம் ஆகும். எல்லாரும் கரங்கத்துக்கு சோதரிப்போம். இது உட்கார்ந்து ராத்திரி போதெல்லாம் நாம் என்ன தப்பு செய்தோம் என்ன தப்பு செய்யலைன்னு சொல்லி இப்படியே ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்குது இல்லை. எதில் ஆராய்ச்சி பண்ணுன்னு சொன்னால், என் தேவன் நல்லவர். பிசாசின் வல்லமையில் ஆகப்பட்ட எத்தனை பேரை சும்மாக்குனாரு? எல்லாரையும் மனதில் பதியட்டும். எல்லாரையும், நல்லவர்கள் பொல்லாதவர்கள், பெண்கள் ஆண்கள், மூத்தவர்கள் இளையவர்கள், எல்லாரையும் யார் யார் தொட்டார்களோ விசுவாசத்தோடு, யார் யார் பிளக்க கொண்டு சொருகினாங்களோ, நம்பிக்கை வைத்தார்களோ, எல்லாரையும் குணமாக்கினார் எழுதப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, அந்த தேவனுடைய அந்த நன்மையான ஈவு, அந்த சுகம், அந்த ஆரோக்கியம் இந்த காலை வேளையிலே நமக்கு நல்ல பங்காக செய்யப்பட்டிருக்கிறது, வைக்கப்பட்டிருக்கிறது. எல்லாருக்கும், மறுபடியும் சொல்லும், எல்லாருக்கும் வைக்கப்பட்டிருக்கிறது. இவங்க வேணும், அவங்க வேண்டாம், இவங்களை சோமாக்கலாம், அவங்கள வேண்டாம், இவங்களுக்கு ஏதோ ஒரு வருஷம் பாடம் படித்து கொடுக்கணும், அப்படி கர்த்தர் யோசிக்கல. இந்த வேதத்தின் வாஸ்து பாருங்கள், 4 சுவிசேஷத்தையும் இயேசு செய்த அற்புதங்களை எழுத போனால் எழுதப்படுகிற புஸ்தகங்கள் உலகமே கொள்ளாது என்று எழுதப்பட்டிருக்கிறது. லட்சக்கணக்கான அற்புதங்களை செய்தார். யாராயிலும் ஒரு ஆள்கிட்ட பிதாவாகி தேவன் உன்னை சோதிச்சுட்டு இருக்காரு, ஒரு வருஷம் கழிச்சு நீ பாடம் படிச்சுட்டு வான்னு ஒரு ஆள்கிட்ட சொல்லலை. மனதில் பதியட்டும். வியாதியாக இருக்கிறவர்கள் கவனியுங்கள், கர்த்தருடைய ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். உட்கார்ந்து இப்படியே பல ஆராய்ச்சிகள் பண்ணிட்டு இருக்கிறது இல்லை. கவனிங்க, ஒரு ஆள்கிட்ட பிதாவாகி தேவன் உன்னை சோதிச்சுட்டு இருக்காரு, சோதனை முடிஞ்ச பிறகு நீ வான்னு சொல்லலை. ஒரு நபர்கிட்ட லட்சம் பேரை சோமாக்கினாரு. ஆகவே இதெல்லாம் கொண்டு வராதிங்க உள்ள மனதில். ஒன்று மாத்திரம் மனதில் இருக்கணும், நான் ஆராதிக்கிறேன் தேவன் நல்ல தேவன், எல்லாரையும் குணமாக்குற தேவன். என்கிட்ட சில பிரச்சனைகள் குறைகள் இருந்தாலும் அதன் மத்தியிலும் அவர் என்னை குணமாக்குவார். இப்போ தேவையெல்லாம் பிடிக்கணும், அவருடைய வஸ்திரத்தை பிளக்க சொருகணும், உள்ள நெருங்கணும், அவ்வளவுதான். வேற எதுவுமே தேவை கிடையாது. அவர் நல்லவருங்க. அந்த தெளிவை மனதில் வைக்கணும். அந்த வைராக்கியத்தில் அருமையான பாருங்கள், ஆரோக்கியத்தை எடுக்க வேண்டும், அதுதான் தேவை. இங்கே பாருங்க, இங்கே எழுதப்பட்டிருக்கிறது, பிசாசின் வல்லமையிலாகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராக சுத்தரி தெரிந்தார். எந்த ஜாதியை சேர்ந்தவங்களோ, கருப்பரோ சிவப்பரோ, தாழ்ந்தவர்களோ உயர்ந்தவர்களோ, எல்லாரும் குணமாக்கப்பட்டார்கள். எப்படிப்பட்ட தேவன்! எல்லாரும் கரங்க சோதரிப்போம். இங்கே வந்து திட்டமாக தெரிந்து கொள்ளுங்கள் அருமையானவர்களே. இந்த வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், எல்லா வியாதிகளுக்கும் காரணம் பிசாசு தான். வேதத்திலிருந்து உங்களுக்கு ஆதாரம் வேணும்னா அந்த வசனம் தான். பிசாசின் வல்லமையில் ஆவப்பட்ட யாவரையும், அது என்ன வியாதியை பற்றி தான் எழுதப்பட்டிருக்கிறது. வியாதி தூக்கம் இல்லை, பலவீனம், சுகவீனம், அருமையான இது தாங்க எழுதப்பட்டிருக்கிறது. எல்லாருமே பிசாசின்
வல்லமையிலே சிக்கி தவித்தவர்கள். நம்முடைய தேவன் அந்த வல்லமை உடைத்து, அருமையானவர்களே, ஆரோக்கியம், சுகம், சௌக்கியம், நல்ல தூக்கம், இளைப்பாறுதல், இதை இந்த நன்மையான ஈவலை கொடுக்கிற தேவன். அதை தவிர வேறு எதுவுமே அவரத்தில் இல்லை. ஆகவே மனத்தெளிவு தேவனை பற்றி ஒரு உயர்ந்த மரியாதையான ஒரு எண்ணம். தேவனுடைய பரிகாரி, தேவனுடைய பாதுகாவலர், தேவனுடைய அச்சாணி ஆதாரம், தேவன் எனக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாம், அப்பாவுக்கு மேலே அம்மாவுக்கு மேலே யார் எவருக்கும் மேலே. அருமையான இந்த வைராக்கியம் இவர்கள் வருமானால் வியாதிகள் தொலையும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார். பலவீனம் மறையும். அது மாத்திரமல்ல, ஏற்கனவே நான் அடிக்கடி சொல்லிட்டு இருக்க மாதிரி அருமையான பிசாசு தான் முடக்கி வச்சிருக்கிறான். இப்போ நம்ம பிசாசை பழி வாங்கணும் யோசிதா, முடக்கி வச்சிருக்கிறத நாம் என்ன செய்யணும்? கொஞ்சம் நாமே நிமித்து விட வேண்டும். நாம் நிமித்து விடுறதுக்கு பிரயாசப்படும் பொழுது பரிசுத்த ஆவியாண்ட வல்லமை அங்கே என்ன செய்கிறது? வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. தேவ ஆவியானவர் நமக்காக காத்து கொண்டிருக்கிறார். சுவிட்சை போட்டால் லைட் எரிகிறது. அதே போல் அருமையான நாம இந்த முடங்கி இருக்கிற இந்த நிலையில் நான் இருக்க போகிறதில்லை. காரணம், பிசாசை நான் பழி வாங்க போகிறேன், ரெண்டாவது தேவனை மகிமைப்படுத்த போகிறேன். இப்போ நான் அதை உதறி தள்ள போகிறேன்னு சொல்லி தீர்மானம் பண்ணும் பொழுது பரலோகமே உடைய பின்னாலே இருக்கிறது. பரலோக ஆவியானுடைய சப்போர்ட் பின்னாலே இருக்கிறது. நம்ம என்னைக்கோ கர்த்தர் பார்த்து வந்து என்னமோ செய்வார் இல்லை. அருமையான தேவனுடைய பிள்ளை நம்ம கையை நீட்டுறது நாம தான் என்ன செய்யணும்? நீட்டணும். ஒருத்தன் சும்மன கையோடைய வந்தான். வந்த உடனே கர்த்தர் சொன்னார், கையை நீட்டுன்னு சொன்னார். கவனிங்க, ஆண்டவரை நீங்கள் பார்த்து அப்படியே கொஞ்சம் பிடிச்சி விட்டுட்டீங்கன்னா நல்லா இருக்குப்பா. உடனே ஆண்டவர், ஆமாம் ஆமாப்பா பண்ண பாரு பிடிச்சி விடுன்னு. வரவே இல்லை, வர மாட்டார். உங்களுக்கும் வர மாட்டார். அதான் சொல்கிறேன், வருவார்னு காத்துட்டு இருக்காதீங்க. எந்த கையை நீட்டு பாருங்க. ஒரு கை இந்த கை சோம்பி இருக்குது, கையை நீட்டுன்னு அவன் இந்த கையை நீட்டுறான். அப்பா அந்த கை இல்லைப்பா, எதை நீட்ட முடியல அதை நினச்சி நீட்டு. எப்படி நீட்ட போற? நன்மை செய்கிற கர்த்தர் இங்கே இருக்கிறார். நான் நீட்டும் பொழுது அவருடைய நன்மை என்ற சரத்தை என்ன செய்யும்? டச் பண்ணும். அவருடைய பரிசுத்தாவின் வல்லமை என்ன டச் பண்ணும். எந்த கையை நீட்ட முடியாமல் இருந்தேனோ அதை நீட்ட அந்த ஆவியானவர் பரிகாரி ராப்பா எனக்கு என்ன செய்வார்? உதவி செய்வார். எப்பன்னு கேட்டால், எப்போ நீட்டுறமோ அப்போதான். உடனே ஆண்டவர்கிட்ட, நான் ரொம்ப வருஷமாக நீட்டாமல் இருக்கேன் ஆண்டவரே. எப்பா உன் கதையெல்லாம் எனக்கு தெரியும். இப்போ நீட்டுனா உனக்கு சுகம், நீட்டலைன்னா சுகம் இல்லை. கண்டிஷனல். தேவனுடைய பிள்ளை கவனிங்கள். அநேக சமயங்களில் பார்த்து செய்ய முடியாத கர்த்தருடைய நாமத்தை நான் செய்ய போகிறேன். ஏன்னா எனக்கு சுகம் வந்து விட்டது, எனக்கு ஆரோக்கியம் வந்து விட்டது, எனக்கு சௌக்கியம் வந்து விட்டது, எனக்கு பலம் வந்து விட்டது. எல்லாரும் சொல்லும் வந்து விட்டது. எல்லாரும் சொல்லும் எனக்கு சுகம் வந்து விட்டது, எனக்கு ஆரோக்கியம் வந்து விட்டது, எனக்கு சௌக்கியம் வந்து விட்டது, எனக்கு பலம் வந்து விட்டது. நான் பலவான், நான் சுகவான், நான் ஆரோக்கியவான். எல்லாரும் கரங்களை சோதரிப்போம். பரலோக பிதாவை நன்றியோடு நாம் துதிக்கிறோம். எங்களுக்காக ஆரோக்கியத்தையும் சௌக்கியத்தையும் பலத்தையும் சுகத்தையும் கல்வாரியிலே நல்ல பங்காக நீர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற அன்புக்காக நாம் துதிக்கிறோம். இந்த காலைவெளியில் கர்த்தாவே பலவந்தம் பண்ணுகிற ஒரு மனப்பான்மை கர்த்தருடைய ஆவியானவர்களை கட்டளையிடுவீராக. பிசாசை பழிவாங்கும்படி, எங்கள் தேவனை மகிமைப்படுத்தும்படி அப்படிப்பட்ட வைராக்கியம் எங்களுக்குள்ளே பற்றி எரியட்டும் கர்த்தாவே. எடுத்துக்கொண்டு வரைக்கும் அமர்ந்திராதபடி பரிசுத்த ஆவியானவர் எல்லாருக்கும் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தினாலே ஆரோக்கியத்தையும் சௌக்கியத்தையும் சுகத்தையும் பலத்தையும் மக்கள் மேலே நாங்கள் கட்டவிழ்த்து விடுகிறோம். எல்லா பலவீனங்களும் மறைந்து போவதாக, எல்லா மலட்டு கற்பங்களும் திறப்பதாக இயேசுவின் நாமத்தினாலே. குழந்தை பாக்கியத்தை இயேசுவின் நாமத்தினால் கட்டவிழ்த்து விடுகிறோம். நல்ல பங்கை எடுக்கிறோம் கர்த்தாவே. பிசாசுடைய தலையில் ஏறி மிதிக்கிறோம். அவனுடைய தோல்வியை நாங்கள் உறுதிப்படுத்துகிறோம். தகப்பனே, அவனுடைய தீய பங்கு எங்களுடைய பங்கு அல்ல கர்த்தாவே. உங்களுடைய நல்ல பங்கு எங்களுடைய நல்ல பங்கு. மரியாள் தன்னை விட்டு எடுப்பதா நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் இருக்கிறபடி கர்த்தாவே, நம்முடைய பங்கை நாங்கள் தெரிந்து கொள்கிறோம். எல்லாரும் கர்த்தாவே சுகத்தையும் பலத்தையும் செல்வத்தையும் சுதந்திரிக்க பரிசுத்த ஆவியானவருக்கு உதவி செய்வீராக. அவிதமாய் செய்ததற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. எங்கள் முகவரி ஜீவ வார்த்தை ஆலயம், மாடக்குளம் ரோட், பழங்கானத்தம் பஸ் ஸ்டாண்ட் வழி, மதுரை, தென்னிந்தியா. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.